கம்பன் கலைக்கூடத்தின் 118வது அமர்வில், அது நல்ல நம்பர், கூட நல்ல நம்பருங்க. கூட்டுத்தொகை 1 என்பது சூரியனுக்குரிய எண். நானும் கூட 10ஆம் தேதி பிறந்ததுனால 9, 10, 19, 28 அது கொஞ்சம் சூரியனுங்கிறதுனால நல்ல மிதுன ராசி வேறு, புனர்பூசம், அதனால் இது கொஞ்சம் நல்ல நாளாக தான் இருக்குது. இதுக்கு முன்னால் ஒரு 10 பேர் வந்தாங்க, அப்புறம் பார்த்தா 40 பேர் 30 பேர் வந்துட்டாங்க. அதனால் ஆறுமுகம் கூட மெதுவாகவே துணைத் தலைவர் கவிஞர் ஆறுமுகம் கூட மெதுவாகவே போகல, நல்ல நல்ல ஆட்களை வந்துட்டு இருக்காங்க. பார்த்துட்டு பேசிட்டு போயிட்டுருக்கலாம். நம்ம செயலாளரும் பொறுப்பாளர்களாக இருக்கிறாங்க. இன்னைக்கு நம்முடைய திருக்குறள் சொல்லணும். மாதங்களில் சில மாதங்கள் இருக்குது, 12 மாதங்கள். அதை பார்த்துட்டு, சித்திரையில் கனி வைத்து வழிபட்டாலும் செந்தமிழர் வாழ்வினிலே பொங்கல் மேலாம். சித்திரையில் கனி வைத்து வழிபட்டாலும் செந்தமிழர் வாழ்வினிலே பொங்கல் மேலாம். நித்திரையில் வைகாசி விசாகம் நிற்கும் நிமன்றதொரு நெஞ்சினிலே ஆணி வைகும். சித்திரையில் கனி வைத்து வழிபட்டாலும் சத்தான ஆடியிலே விதை விதைத்தால் சதிராடும் ஆவணியில் மழை இருந்தால் முத்து போல் புரட்டாசி மேகம் தூவி முதிர்ந்த துளி ஐப்பசியில் ஆராயோடும். சித்திரையில் கனி வைத்து வழிபட்டாலும் கார்த்திகையில் கொத்தாக மலரும் பூக்கள் கடவுளுக்கே போய் சேரும் நன்றி சொல்லி. மார்கழியில் மகளிரெல்லாம் மார்கழியில் மகளிரெல்லாம் பாவை நோன்பில் மழைக்காக மறு ஆண்டை நோக்கி நிற்பர். ஊர் முழுதும் தூய்மையிலே உவகை பூக்கும் உலாவருமே தை பொங்கல் உறவாள் நின்றியே. வேர்வையிலே நனையும் உடல் மாசிதன்னில் வியன் பங்குனியில் மரங்கள் பூத்து பொழிமே. சித்திரையில் கனி வைத்து வழிபட்டாலும் கதை படிக்கும் எண்ணத்தோடு தமிழ் படித்தேன். காலமெல்லாம் தமிழ் படிக்கும் வண்ணமானது. விதவிதமாய் நூல்கள் நாளும் பயிலவென்றால் விதி நீந்தி கதவடைக்கும் எமக்கு முன்னால். புதை பொருளை பழம் நூலில் புகுந்து காணின் புது புது பொருள்களுமே பொழித்து தோன்றும். விதை விதைத்தேன் புகழ் மரங்கள் சோலையானது. விருகண்ட முத்தமிழே வீடுமானது. அதை வடிக்கும் எண்ணத்தோடு தமிழ் படித்தேன். மீண்டும் ஒரு முறை அனைவருக்கும் வணக்கத்தை சொல்லி, திருக்குறளில் ரொம்ப நேரம் உங்களெல்லாம் எழுதிட்டு போகிறதில்ல, அதனால் எதிர்த்து ஓடி போகாமல் சரிங்க. இப்போ நமக்கு மெய் உணர்தல் அதிகாரம் 36 மெய் உணர்தல். இந்த மெய் என்று சொல்லக்கூடிய சொல் ஒரு மெய் விகுதியை பண்பு பெயர் விகுதியை சேர்த்துச்சுன்னா மெய்மை, உண்மை, வாய்மை, இந்த 3 மையும் சேர்ந்து ஒரு பொருளை குறிக்குதுங்க. அதில் ஒன்றொன்றுக்கு வேற பொருள். வாய்மை என்பது அரசாங்கம் எடுத்துட்டாங்க. அது எப்படி இருக்குதோ வாய்மையே வெல்லும் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு சிம்பலை போட்டு வச்சுருக்காங்க, வாய்மையே வெல்லும். அப்புறம் மெய்மை அப்படிங்கிறத திருவள்ளுவர் ரொம்ப உயர்ந்த இடத்துக்கு கொண்டு போகிறார். அந்த இடத்துல யான் அப்படின்னு சொல்லுவாங்க. யான் நோக்குங்கள் நில நோக்கும், யான் நோக்காக்கால் தான் நோக்கி மெல்ல நகும் இன்பத்துப்பாளர் சொன்னவர். இந்த இடத்துல யாம் என்று சொல்லக்கூடிய ஒரு செருக்கு, கல்வி காரணமாக, வீரம் காரணமாக, கொடை காரணமாக செருக்கு வரும் சொல்லி தொல்காப்பியர் சொல்கிறாங்க. 4 காலமாக யாம் மெய்யா கண்டவற்றுள் இல்லை, யாம் மெய்யா. மெய்மைன்னா உணர்ந்து உடம்புலையும் உயிரிலையும் கலந்து உணர்ந்து சொல்றதுக்கு மெய் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மெய்யினை உணர்தல். ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி அறம்பொருள் இன்பம் வீடு அடைதல் நூற்பயன். ஒரு புத்தகத்தை படித்தோம்னா கடைசியில் நம்மை கொண்டு போய் வீடு வேறு சேர்க்கணும். அதில் நடுவனது எய்த இருதலையும் எய்துங்கிற போது பொருளால் அறத்தால் பொருளீட்டி பொருளால் இன்பம் தீர்த்தல்.
பொருள் இருந்ததுன்னா அறமும் செய்யலாம், இன்பமாகவும் இருக்கலாம்ல நம்ம சொல்லியிருக்கிறோம். முதல் இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, பிறப்பு வீடுபேறுகளையும் அவற்றின் காரணங்களையும் ஐயமின்றி உண்மையாக உணர்தல். நமக்கு எப்பொழுது பிறப்பு இருக்குதோ அப்பொழுது வீடு வேறும் இருக்கு. அதனால் வீடு அடைவதற்கான வேலையை நம்ம பார்க்கணும். இதனை வடநூலார் தத்துவ ஞானம், மெய் உணர்தலை தத்துவ ஞானம் என்று சொல்வார்கள். இந்த தத்துவ ஞானம் பெறுவதற்கு பற்றுக பற்றற்றான் பற்றினை, இந்த பற்றற்றான் ஆகிய இறைவனுடைய பற்றினை பெற்றால் அந்த வழியில்தான் நமக்கு இந்த மெய்யுணர்தல் கிடைக்கும். இந்த மெய்யுணர்தலை துறவு என்று சொல்லக்கூடிய அதிகாரத்தின் கீழ் வைத்திருக்கிறார்கள். ஏற்கனவே நமக்கு 3வது அதிகாரத்தில் நீத்தார் பெருமை வருது. கடவுள் வளர்த்து வான் சிறப்பு நீத்தார் பெருமை, ஒழுக்கத்து நீத்தார் பெருமை, விழுப்பத்து வேண்டும் பணுவல் துரிவின்னு ஒரு குரல் எழுதுறார். இருக்கக்கூடிய வசதி இருக்கிற காலத்திலேயே அதெல்லாம் விட்டு போட்டு போகிறது. கௌதம புத்தர் மாதிரி எல்லாத்தையும் விட்டு போட்டு போகணும். மணிவாசகர் மாதிரி 32 வயசுலேயே மணிவாசகர்லாம் எல்லாம் விட்டுட்டு போயிட்டாங்க. ஞானசமாதி 13 வயசுலேயே விட்டு போயிட்டார். நம்ம 300 வயசு, நமக்கு 90 நாளும் இன்னும் விடாமல் பிடிச்சி உட்கார்ந்துருந்தோம்னா நம்ம உணர்தல் கிடைக்காது. பொருள் அல்லவற்றை பொருள் என்று உணரும், அறியும் சொல்லல, புரியும் சொல்ல, உணர்தல், ரியலைஸ்ன்னு சொல்றாங்க. ரொம்ப நுட்பமானது. ஏற்கனவே உணர்வது உடையாரும் சொல்லல் வளர்வதன் பாத்தியுள் வன்னீர் சொரிந்துட்டு சொல்றாங்க. இந்த உணர்தல் கொஞ்சம் ரொம்ப மேலான இது. பொருள் அல்லாதவற்றை, எத்தனையோ பொருள் இருக்கும், அதெல்லாம் கொஞ்ச காலத்துக்கு நல்ல மெய்ப்பொருள் மாதிரி தோன்றும், கடைசியில் பொய்ப்பொருள் ஆகிடும். நமக்கு நான் ஒரு பொருள் வச்சிருக்கோம்னா, வீடோ காடோ தோட்டமோ, அது நம்மகிட்ட இருக்கிற வரைக்கும் நம்ம பொருள். 4 பேர் வந்தாச்சுன்னா அதை பிரித்து கொடுத்தோம்னா நம்மகிட்ட ஒன்றுமே இருக்காது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெரிய ஆஸ்பத்திரிக்கு போகிற வழியில் ஒருத்தர் ஒரு பையோடு உட்காந்துருந்தார். வசதியாக தெரிஞ்சுது. அவர் நான் யாரை பார்த்தாலும் வணக்கம் போடக்கூடிய வழக்கம் உண்டு. அவருக்கு ஒரு வணக்கம் போட்டேன். நீங்கள் யாருன்னே தெரியலைங்க, எனக்கு வணக்கம் போடுறீங்க. நாங்கள் யாராக இருந்து என்னங்க, நீங்கள் இவ்வளோ நல்ல வசதியாக இருக்கக்கூடியவங்க 2 பையில் துணிமணியை போட்டு இப்படி அந்த கான்வென்ட்டு பக்கத்தில் உட்காந்து இருக்கிறீங்கன்னு. நான் உட்காந்துருந்தேன், நீங்கள் எதுக்கு கேட்குறீங்கண்ணா? இல்லை உங்கள் மேலே ஒரு ஈடுபாடு விட்டுது, ஏதோ விவசாயம் செய்கிற மாதிரி தெரியுதுண்ணா. ஆமாம், நீங்கள் எப்படி கண்டுபிடிச்சா? நானும் அந்த கூட்டத்தில் தான் சேர்ந்தேன். அந்த காலத்தை நானும் விவசாயம் செஞ்சுட்டு அதை விட்டு போட்டு வந்தனால தப்பிச்சு போடுறது, நீ அதை வச்சிருந்தனால வீணாக போச்சு அப்படி சொன்னேன். ஐயா, நமக்கு ஒரு 6 ஏக்கரா இருந்தது. 2 பொண்ணுக்கா, மனைவி போனதுக்கு பிறகு எல்லாம் போச்சு. அப்புறம் எழுதி அப்பா சொன்னாங்க, பெரிய பொண்ணு சின்ன பொண்ணு தான் எழுதி கொடுத்துருங்க. ஏங்கப்பா இந்த வயசில் 65 மேலே, 65 ஒரு வயசா, 72 நான் நின்றுருக்கேன். 65 வயசுலேயே நீங்கள் இப்படி பிரித்து கொடுக்க சொல்கிறீங்களா? என்ன இல்லைப்பா, அது பிரித்து கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கஷ்டம் இல்லை. நீங்கள் இங்கே நல்லா சாப்பிட்டுக்குங்க, தங்கச்சி வீடு அக்கா வீடு சாப்பிட்டுக்குங்க, அம்மா நினைவே இருக்காதுங்க, ஏதாவது ஒன்று பண்ணுங்க, பெருமாள் கோயிலுக்கு போய் இருந்துக்குங்க அப்படின்னா. அப்புறம் போய் கடைசியில் அங்கேயே இருந்துட்டாரு, வேறு வழியில். அங்கே அப்படி சொன்னாங்க. ஒரு நாள் பெரியவர் வந்தார். உங்கள் அப்பா இங்கேயே 3 மாதமாக உட்காந்துருக்கிற, சின்ன பொண்ணு இருக்குது, அங்கே போகக்கூடாதான்? உங்கள் அப்பா பார்த்து உங்கள் அப்பா மூஞ்சில் முடிச்சு போனால் ஒன்றுமே ஆக மாட்டேங்குது எப்போ அப்படின்னு சொன்னது பிறகு அங்கே போனாங்க. அங்கே கொஞ்ச நாள் போனதுக்கு இங்கே அப்படி போய் இப்படி போய் கடைசியில் ஆள் பொண்ணா பேசி வெளியே வந்துட்டாங்க. அப்போ அந்த பொருளை நம்ம கவனமாக இல்லைன்னா, வயசானவங்களுக்கு கட்டாயமாக பொருள் வேணும். இளமை காலத்தில் பாடுபடக்கூடிய துணிச்சல் இருக்குது, வீரம் இருக்குது, எல்லாம் கொண்டோன்னா போனாச்சுன்னா, மனைவி போனால் எல்லாம் போச்சு, மிச்சம் அங்கே ஒன்றுமே இல்லை. அதனால் மனைவியை கூட கூட்டிகிட்டு வந்துருங்க, நல்லா கவனிச்சுக்குங்க. அங்கே வீட்டில் தன்னந்தனி விட்டு போட்டு நீங்கள் வந்து இஷ்டத்துக்கு பேசிட்டு போகாதீங்க. இங்கே கூட்டிகிட்டு வந்தோம்னா அவங்களே நீங்கள் என்ன பேசுகிறீங்க, என்ன நடக்குது பார்த்துட்டு போனால் அடுத்த ஒரு 15 நாளைக்கு நல்லா இருக்குது. நம்முடைய தலைவரே அதை அந்த வேலையை செஞ்சுருக்கிறார். அவருக்கு தெரியாத விவரமாக நமக்கு தெரியும். அதனால் பொருளல்லவற்றை பொருளென்று உணரும் மருளானாம் மானா பிறப்பு, பயனில்லாத பிறப்பு. மானா பிறப்புனா பயனில்லாத பிறப்பு. மருள் அப்படின்னா துன்பம்னு அர்த்தம். மருள்னா துன்பம். மருள் நீக்கியார்னு நம்ம திருநாவுக்கரசருக்கு பேர் வச்சாங்க. அவருடைய பேரே பாருங்க, மருளாக்கியார். ஒரு வானத்தில் திருநாவுக்கரசர் உங்களுடைய பெயரெல்லாம் இருக்குதே அப்படின்னு சொன்னார். நல்ல மனுஷன், 81 ஆண்டுகள் வாழ்ந்தார். இருக்கிறதுலையே சைவ சமயத்தில் அத்தனை ஆண்டுகள் வாழ்ந்தவர் அவர் ஒருத்தர் தான். செய்தி விட்டுப்பட்டு எங்கேயே போயிட்டு, மெய்ப்பொருள் அல்லாதவற்றை மெய்ப்பொருள் என உணரக்கூடிய மயக்க உணர்வினால் சிறந்த வீடு பெறு கிட்டாமல் போய்விடும். அதனால் பிறவி மோசமாகிவிடும், மீண்டும் பிறக்கக்கூடிய வாய்ப்பு வரும். அதனால் சிறந்த பொருள் செம்பொருள் காண்பது அறிவு. வள்ளுவர் இடத்துல செம்பொருள் காண்பது அறிவு, செம்மையான பொருள். செம்மையே மெய்மையாக கொண்ட திருநாவுக்கு அறியாத நடிகாருக்கு மணி தான் சொல்றாங்க. இப்போ மானா பிறப்பும்னா இன்பம் இல்லாத பிறப்பு. மயக்க உணர்வு என்பது மறுபிறப்பும்
இருவினை பயனும். நல்வினை தீவினை நம்மை துரத்திட்டே இருக்கு. சிலப்பதிகாரத்துல 3 ரீதிகள் அதுதான் ஊழ்வினைன்னு சொல்ற, பலவினை. மாணிக்கவாசகர் சொல்வார் பல வினைகள் பாரும் வண்ணம் அப்படின்னு சொல்லுவார். அச்சோபதிகத்துல பல வினைகள் பாரும் வண்ணம் அப்படின்னு சொல்லி சொல்லுவார். பழைய வினைகள் நம்மளை எங்கிருந்தாலும் தள்ளிட்டே வரும். அதுக்கு ஒரே வழி பற்றற்றான் பற்றிடை பற்றுதல், அந்த இருவினை பயன். அப்புறம் கொஞ்சம் பேர் கடவுளாக ஒன்றாவது அது கண் இருக்கா அது இருக்குதான்னு கேட்கக்கூட கடவுள் கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்லக்கூடியது தான் இதில் மருட்சி, மருள், மயக்கம். அதில் ஒருவர் சொல்வார் உண்டு என்பது ஓர் ஒன்பொருள் அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல சொன்னார். உண்டு ஓர் ஒன்பொருள் என்று உணர்வார்க்கெல்லாம் பெண்டிர் ஆண் அழி என்று அறிவொன்களை. ஆனாலும் சொல்றாரு உண்டு ஓர் சிறந்த பொருள், ஒன்பொருள் சிறந்த பொருள் ஒன்று இருக்கு என்று உணரக்கூடியவர்களுக்கெல்லாம் இறைவன் பெண்களாக காட்சி. சரஸ்வதி, மகாலட்சுமி, செல்வ திருமகளை திடம் கொண்டு சிந்தனை செய்திடுவோம். ஆனால் சொல்ற செல்வ திருமகளை நாம் சிந்தனை செய்வோம், திடம் கொண்டு சிந்தனை செய்வோம். வல்லமை தந்திடுவாள் பராசக்தி வாழி என்றே துதிப்போம். தாமரை பூவினிலே சுருதியை தான் இருந்து இசைக்கும் அந்த பூமணி தாளினையே கண்ணில் ஒற்றி புண்ணி. சரஸ்வதி தேவி இப்ப கலைமகளை பற்றி அதை பெண்கள், பெண்டிர். அடுத்தது ஆண், நாமெல்லாம் இந்த ரெண்டுக்கும் இடையில அழி என்று சொல்லக்கூடிய நமக்கு ஒரு வடிவம் இருக்குது. அந்த காலத்துல இந்த காலத்து வரைக்கும் இருக்கு. இறைவன் ஆணாகவும் இருக்கிறார், பெண்ணாகவும் இருக்கிறார், இரண்டும் சேர்ந்ததாக இருக்கிறார். அதுதான் திருச்செங்கோட்டில் இருக்கக்கூடிய அர்த்தநாரி ஈஸ்வரர். அர்த்தம்னா பாதி, நாரின பெண், ஆண் மாதொரு பாகன். பெண்டிர் ஆண் அழி என்று அறிய நீ இயலவில்லை. ஆனாலும் எனக்கு தொண்டன், உண்மையான தொண்டனுக்கு உள்ளே ஒன்று தோன்றினாய், கண்டும் கண்டிலேன் என்னகன் மாயமே அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப இந்த திருக்குறளை பொருள் அல்லாதவற்றை பொருள் என்று உணரும் மருளானாம் மானா பிறப்புன்னு சொன்னாங்க. மேலும் அது மட்டும் இல்லாம மக்கள், நரகர், விலங்கு, தேவர், ஒரு 4 பேர்த்து சொல்லிட்டேன். மக்கள் சொன்னேன், நமக்கு எதிராக இருக்கக்கூடியவங்க நரகர், விலங்கு, தேவர் என்று சொல்லக்கூடிய 4 வகை பிறப்பிலும் உள்ளது துன்பம். அதனால் மருளானாம் ஆனா பிறப்பு என்றார். இதனால பிறப்பு துன்பம் என்பதும் அதற்கு முதற் காரணம் ஆசை என்றும் சொல்லப்பட்டன என்பது பரிமேலழகர் உரை. இது ஒரு திருக்குறள், நம்ம ஒரு உரை பார்த்துட்டேங்க. அடுத்தல்ல இந்த மெய்க்கு எதிராக பொய் இருக்குன்னு சொன்னனே, ஆழ்வார்கள் பாட்டுல இதை பத்தி நமக்கு ஒரு தொண்டரடி போடி ஆழ்வார் இருக்கிறதுல நல்ல ஆழ்வார். எல்லாரும் தலைவர் பெருதலைவர்னு சொல்லிட்டு போது இவர் தொண்டர் மட்டுமல்ல தொண்டரடி பொடியார் ஆழ்வார். நம்ம ஏற்கனவே தில்லைவாழ் அந்தனர்தம் அடியார்க்கும் அடியேன் சுந்தரருடைய பாட்டுல நேராக பார்க்காம போயிட்டார். யாருன்னு பார்க்காம போயிட்டார். கடைசியில் சிவபெருமான் விரட்டி விட்டார். உன் வயசு என்ன, இத்தனை பேர் உட்காந்துருக்காங்க, இவங்கெல்லாம் விட்டு போட்டு நேரம் இங்கே வரலாம் நியாயமானு கேட்டார். அப்புறம் ஓடி போய் தான் திருத்தொண்ட தொகையில் தில்லைவாழ் அந்தனர்தம் அடியார்க்கும் அடியேன் அப்படின்னு அந்த பாட்டு சொன்னார். பொய்யெல்லாம் போக விட்டு மெய்யெல்லாம் போக விட்டு விரிகுழலாரிற்பட்டு பொய்யெல்லாம் பொதிந்து கொண்ட போக்கனேன் வந்து நின்றேன். பெருமாள்கிட்ட பேசுறார். மெய்யெல்லாம் போக விட்டு விரிகுழலாரிற்பட்டு பொய்யெல்லாம் பொதிந்து கொண்டு, பொய்யெல்லாம் ஒரு மூட்டை கட்டி கொண்டு போறார். பொதின்னு சொன்னோம்னா மூட்டைன்னு அர்த்தம். பொதிந்து கொண்ட போக்கனேன் வந்து நின்றேன். ஐயனே அரங்கனே உன் அருளெனும் ஆசை தன்னால் பொய்யனேன் வந்து நின்றேன். பொய்யனேனேன். பெரியவங்களே அவங்கள இப்படி பேசும்போது அப்புறம் நம்மை போன்றவர்கள் எப்படி இருக்கிறதுன்னு பார்த்துக்குங்க. அதனால இன்னொரு திருக்குறள்ல இவ்வளவு விளக்கம் சொல்ல மாட்டானுங்க, அதுக்கு நேரம் போயிடும். எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க ஒரு மாதிரி, வந்தா நிக்க தெரியாது. அது தொண்டரடி பொடியால் இந்த மெய் பொய்யோடவே இருக்கிறன்னா எப்பொழுதும் மெய்க்கு சேர்வேன். அதெல்லாம் மூட்டையை கட்டி வச்சுட்டு இந்த மூட்டை கூட்டி எங்க வைக்கிறது, எங்க அவுத்தோடுறது, அதெல்லாம் விட்டுட்டு தான் நம்ம கூப்பிடுவோம்னு சொல்லி பொய்யனேன் வந்து நின்றேன் பொய்யனேன்னு சொல்றாரு. அடுத்த திருக்குறள்ல ஐயத்தின் நீங்கி தெளிந்தார்க்கு வையத்தின் வானம்
நனி நனியது உடைத்து. ஐயம் அப்படிங்கிறது சந்தேகம். ஏற்கனவே சொன்னோமா கடவுள் இருக்குதா இல்லையா அப்படின்னு சொல்லி பிரச்சனை உண்டு. உண்டு ஓர் ஒன்பொருள் என்று உணர்வதற்கெல்லாம் அந்த பெண்டிர் ஆண் அழி அதெல்லாம் சொன்னேன். கொஞ்சம் பேர் சொன்னாங்க எனக்கு கடவுள் இருக்கிறாங்க இன்னொருத்தர் இல்லைன்னாங்க. நமக்கு ரெண்டுக்கும் பிரச்சனை இல்லை. பாரதாசனை பொறுத்தளவுக்கு ரெண்டுக்கும் எனக்கு பிரச்சனை இல்லைன்றார். சிலர் உண்டென்பார், சிலர் இல்லென்பார். நமக்கு இல்லை அந்த கடவுள் தொல்லை பிரச்சனை இல்லைன்னு தப்பிச்சு ஓடி போயிட்டார். ஆனால் ஆரம்ப காலத்தில் ரொம்ப பகுத்தறிவுவாதி இல்லை. இப்போ தந்தை பெரியாரோடவும் அண்ணாவோடவும் இருந்து பாடினவர். ஆரம்ப காலத்தில் பாரதியார்கிட்ட சிக்கும் போது முதல் பாட்டே அந்த பாட்டு தான், கடவுளை பற்றி தான். எங்கெங்கு காணியும் சக்தி, அதைத்தான் முதல் பாடணும். அதை பாரதியினுடைய கவிதா மண்டபத்தில் போட்டு அச்சுக்கு போய் அது பத்திரிக்கையில் வந்ததுங்க. எங்கெங்கு காணினும் சக்தியடா அவள் 7 கடல் அவள் வண்ணமடா அங்கு தங்கும் வெளியினில் கோடி அண்டம் அண்டப்பிறப்பின் உண்டை பிறக்கம் சொல்லி திருவாசகத்தில் அண்டப்பகுதி திருண்ட பகுதி இருக்குது இந்த உலகத்தினுடைய இயக்கம். அதெல்லாம் சொல்லும்போது அவர் அதெல்லாம் பாரதியாரெல்லாம் சொன்னதெல்லாம் கேட்டு காலை ஒருவன் கவிச்சுவையை கரை காண நினைத்த முழு நினைப்பில் தோளசை தங்கு நடம்புரிவாள் இவன் தொல்லறிவாளன் திறம் பெறுவான்னு சொல்லி முதல் பாட்டில் கடவுள் சொன்னவர். கடைசியில் தான் அப்படி நமக்கில்லை கடவுள். அப்படி கோட்பாடுகள் ஒரு மாதிரி இருக்கு. குடும்ப விளக்கில் பார்த்தீங்கன்னா பொருளாளி திருடனை விளைவிக்கின்றான். பொருளாளி திருட்டனை விளைவிக்கின்றான். பொது உடைமையோன் திருட்டை களைவிக்கின்றான் அப்படின்னு சொல்றாரு. கடவுளை பற்றி பேசினவர் சொல்றாரு, இருட்டறையில் உள்ளதடா உலகம், சாதி இருக்கின்றதென்பானும் இருக்கின்றானே, மறுக்கின்ற மடத்தலைவர் வாழ்கின்றாரே, வாயடியும் கையடியும் மறைவதனால் சுருட்டுகின்றார் தம் கையில் கிடைத்தவற்றை, சொத்தெல்லாம் தமக்கென்று சொல்வார்தமே, வெறுட்டுவது பகுத்தறிவு இல்லையாயும் விடுதலையும் கெடுதலையும் ஒன்றியாகும். அப்படிலாம் அவங்கள பேச வச்சிருக்காரு. அதில் ஐயமும் ஆவது என்ன அப்படின்னா, மறுபிறப்பு இருக்குமா இருக்காதா? மறுபிறப்பு, இருவினை பயன், கடவுள் உள்ளதோ இளதோ என ஒன்றில் துணிவு பிறக்காமல் இற்றல். ஐயம் என்பதற்கு இந்த மெய்யுணர்வில் ஒரு உண்மையை கண்டறியாமல் தடுமாறுறாங்க. அதற்கு பிறகு இந்த ஐய உணர்வுகளை யார்கிட்ட போய் கண்டுபிடிக்கிறதுனா, நம்மை விட அறிவில் சிறந்தவர்கள், யோகிகள், யோகம் செய்யக்கூடியவர்கள், ஞானம் செய்யக்கூடியவர்கள். அவங்ககிட்ட போனோம்னா இதுக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லுவாங்க. அவங்க கடவுளை அறிவதற்கு அப்படித்தான் இருந்தார்கள். அதைத்தான் சேர்ந்திருந்தேன் திரு மங்கைதன் பங்கனை சேர்ந்திருந்தேன் அப்படின்னு சொல்லி திரு ஆவடுதன்துறை திருவாவடுதுறையில் போய் திருமூலர் அங்கேயே உட்காந்துட்டு 3000 பாட்டு எழுதுற வரைக்கும் திருவாவடுதுறைக்கே போயிட்டாரு. அங்கே இருந்துட்டார். அங்கே தான் அவருடைய சமாதி கூட இருக்குது. போய் பார்த்தேன், அங்கே தான் போயிட்டு இருந்தாங்க. அப்போ இந்த ஐய உணர்வுகளை யோகிகள், யோக முதிர்ச்சி உடையவர்களை அணுகி அவர்களுடைய பட்டறிவால் அதை நீக்குவதற்கு வழி சொல்வார்கள். அதனால ஐயத்தின் நீங்கி தெளிந்தார் என்று சொல்லக்கூடியவர்கள் அந்த பெரியவர்கள், நம்முடைய சான்றோர்கள், யோகிகள், ஞானிகள். அவங்க கிட்ட போனோம்னா தான் அதுக்கு கிடைக்கும். அவங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லாருக்கும் வரக்கூடிய அந்த அனுபவ அறிவாகிய பட்டறிவு அடிபட கொஞ்சம் கொஞ்சமாக குறைய கடைசியில் அந்த பழைய உலகில் நம்ம அறிவெல்லாம் கூர்ந்து ஒன்றும் இல்லாமல் போனதுக்கு பிறகு நமக்கு மெய்யுணர்வு கிடைக்கும். கௌதம புத்தர்லாம் அரசாங்கத்தில் இருந்து போட்டு குழந்தை குஞ்சு 2 பேர்த்தையும் விட்டு போட்டு ஓடி போய் ஒரு பெண்ணினுடைய சுடுகாட்டில் ஒன்றும் இல்லாமல் போச்சு. ஒரு பெண்ணினுடைய அந்த தீட்டு சிலை எடுத்து கட்டிட்டு இருந்தபோது அதில் இருக்கக்கூடிய தொற்று அவரை பாதித்து உடம்பு பூரா புண்ணாகி காஞ்சு ரொம்ப கஷ்டப்பட்ட போது அப்புறம் அங்கே இருக்கக்கூடியவங்களாம் அதெல்லாம் நீக்கிட்டு வேற ஒரு துணிகளை வாங்கி சுற்றி விட்டாருங்க. அவர் அரசனாக இருந்தவர் அங்கிருந்து ஓடி இந்த மாதிரி கஷ்டப்பட்டுருக்காரு. ரமணர் அப்படித்தானே, அந்த மாதிரி வரக்கூடியவங்களுக்கு தான் அதனுடைய பயன் வரும் என்பதனால அவங்களுக்கு வானம் நனியதுடைத்து. வானம் என்பது வானலோகம், மேல் உலகம். வள்ளுவர் சொல்வார் சில சமயத்தில் மேல் உலகம் இல்லினும் ஈதலேன் என்று. ஈதலை சொல்லும்போது அப்படிலாம் சொல்லுவார்கள் என்ற செய்தியை சொல்லி ஒளிவடியும் அதை முடிச்சுடுங்க. அதுக்கு மேலே பேசிட்டு இருந்தால் என்னுடைய நேரமெல்லாம் நான் எடுத்துக்க வேண்டியது வரும். கடைசி இங்கே ஒரு திருக்குறள் 5-6 ஒத்துக்கு எழுதி வச்சிருந்தது. அவசரத்தில் எதுவும் தெரியர்கள், கண்ணன் தெரியர்கள், கடை தெரியர்கள் இருந்தாலும் போது எங்காவது இல்லாமையாக போயிடுது. 2வது திருக்குறள் சொல்லிட்டு 3வது திருக்குறளுக்கு முதல் திருக்குறள் பொருளல்லவற்றை பொருளென்றுணரும் மருளானாம் மானாப்பிறப்பு, இருள் நீங்கி இன்பம் பயக்கும், மருள் நீங்கி மாசுறு காட்சியவர் தான் இப்போ சொன்னேன். அதற்கடுத்து ஐயத்தின் நீங்கி தெளிந்தார்க்கு வையகத்தின்
நனி துடைத்து அதான் இப்போ சொன்ன திருக்குறள். அப்புறம் திருக்குறள் ரெண்டுல நான் பதில் சொல்ல போதில்லை. ஐய உணர்வு எய்திய கண்ணும் பயமின்றே மெய் உணர்வு இல்லாதவர்கள், உண்மையான மெய்யறிவு இல்லாதவர்களுக்கு அந்த அதனால பயணம் இல்லை. எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள். எந்த பொருள் எடுத்தாலும் அதில் தேடணும்னா மெய்மையான பொருள், உண்மையான பொருள் நமக்கு கிடைக்கும் என்று சொல்லி கரைப்புள்ளிதாங்களா. இங்கே ஒரு பாட்டு இந்த சொல்கிறேன் இல்லை, நான் ஒரு இல்லை, அது காணாமல் போச்சு. அது காணாமல் போனதே நல்லது. நன்றி, வணக்கம். அனைவருக்கும் காலை வணக்கம். போன மாதம் நிறைய பேர் பிறந்தாலும் வெளியே நடந்தல இந்த ஹீட் இதனால இது பண்ண முடியல. 3 பேரை பற்றி சொன்னேன். ஒரு 7 பேர் இருக்காங்க. ஒரு 15 நிமிஷத்துக்குள்ள முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணுறேன். சொல்கிறேன் சுருக்கமா. உங்களுடைய வாழ்க்கை வர சொல்லிட்டு தான் இதாகிடும். சுருக்கமா அண்ணல் அம்பேத்கர் சட்டமேதை எல்லாம் சொல்கிறோம். ஆனால் என்னென்னா அவர் வாழ்க்கையில் தாழ்த்தப்பட்டவங்க முன்னேற்றம் குறிக்கோளாக இருந்தார். சுதந்திரத்தை விட நம்ம மக்கள் சரிநிகர் சமாளம் வரணுறாரு. ஆனால் அவர் கண்ட கனவு கடைசி வரைக்கும் அவர் நிறைய வெளிநாடுலாம் போய் படித்தார், உதவியெல்லாம் பண்ணாரு, இது பண்ணாரு. அரசாங்கத்தினாலையும் அவருடைய கனவு நனவாகலை. இதில் அதில் என்னென்ன பியூட்டி, அவர் முதல் மனைவி இறந்துட்டாங்க. 2வது ஒரு நாள் உடம்பு சிலமா ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்காரு. எந்த கம்யூனிட்டி அவங்க இது பண்ணாங்களோ, ஒரு ஐயர் நர்ஸு அந்த அம்மா இவருடைய திறமை பார்த்து ஆள் பர்சனாலிட்டி இருப்பாங்களே, நான் உங்களுக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறாரு. இவர் யோசனை பண்ணாரு, நீங்கள் இந்த கம்யூனிட்டி நீங்கள் எப்படி இல்லை, நான் இது பண்ணுறேன்னு சொன்னால் அதுக்காக சம்மதிச்சிட்டாரு. சம்மதிச்சு ரொம்ப நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காரு. அவருடைய கோரிக்கை நிறைவேறவே இல்லை. கடைசியில் மனம் நொந்து போய் புத்தமத்தில் சேர்த்தாரு. புத்தமத்தில் சேர்ந்துட்டு அந்த இதில் இது பண்ணியிருக்காரு. அரசாங்கமும் அவருக்கு உரிய அங்கீகாரம் கொடுக்கல. அவர் இறந்த அன்னைக்கு ஒரே நாளில் 5 லட்சம் பேர் புத்த மதத்தில் சேர்ந்தாங்களாம். இது ஒரு வரலாறு. இன்னைக்கு புத்த மதம் இந்தியாவில் புத்த மதம் இங்கே இருக்கான்னு தெரியலை. ஆனால் வெளிநாடுகளுக்கு எல்லாம் போய் பரவி இருக்கு, எல்லா நாட்டிலையும் இருக்கு. அதாவது எனக்கு என்ன சொன்னா, அசோகருக்கே அப்பவே தெரிஞ்சிருக்கு இந்தியாவில் புத்த மதம் தலைக்காது அப்படின்னு. பையனை பிள்ளையும் வெளிநாட்டுக்கு அனுப்பி வெளிநாட்டுகளில் பரப்பி இது பண்ணி புத்த மதம் இலங்கை எல்லா நாட்டிலையும் இருக்கு. இந்தியாவில் நம்ம ஜனத்தொகை 140 கோடி. இன்னைக்கு இருக்கக்கூடிய புத்த மத எண்ணிக்கை இவங்க பார்த்தா 55 லட்சமா, 1 கோடி பேர் கூட இல்லை அந்த இதில் இருக்கு. அதனால அவரை பற்றி பேசிட்டே இருக்கலாம். அப்புறம் தீரன் சின்னமலை, அவரை பற்றி எல்லாத்துக்கும் தெரியும். அதாவது இந்த மன்னர்களுக்கெல்லாம் மன்னர், திப்பு சுல்தானின் நண்பர், ஜாதி மதம் பேர்க்காமல் ஆங்கிலேயருக்கு எதிராக படைகளை அமைத்து சமரசமற்ற போரை முன்னெடுத்து முற்போக்கு எண்ணம் கொண்டவர், போருக்கு நடுவிலும் அளவிலா கொடைகளை செய்தவர் என எல்லா புகழுக்கும் சொந்தக்காரர் தீரன் சின்னமலை என்ற தீர்க்கதரிசி. அதாவது ஆங்கிலேயர்களுக்கு ரொம்ப சிம்ம சுப்பனமா இருந்தார். அவர் எந்த வழியிலையும் அவர் இது பண்ண முடியல. கடைசியில் என்றானா அவர் வீட்டு சமையல்காரனை இது பண்ணி சூழ்ச்சியில அவரை இது பிடிச்சி அவரை தூக்கில் போட்டிருக்காங்க. ஆனால் அவர் மறைஞ்சாலும் அவர் போல் என்னைக்குமே மறையாமல் இருக்குது அந்த இது. அடுத்தது டாக்டர் மூவா பற்றி எல்லாத்துக்கும் தெரியும். இருந்தாலும் ஒரு நகராட்சியில் ஒரு எழுத்தரா பணி ஆரம்பிச்சு கடைசியில் ஒரு பல்கலைக்கழகத்துக்கு வேந்தரா வரைக்கும் இருந்திருக்காரு. சென்னை பல்கலைக்கழகத்தில் அந்த காலத்தில் டாக்டர் முனைவர் பட்டம் வாங்கினா இங்கிலீஷில் சப்மிட் பண்ணி தான் வாங்க முடியும். ஆனால் முதல் தமிழில் சப்மிட் பண்ணி முனைவர் பட்டம் வாங்கியிருக்காரு. டீலெட், அமெரிக்காவில் முதல் டீலெட் பட்டம் வாங்க வருவது. இவருடைய சிறுகதைகள் ஏகப்பட்ட கருத்துண்டு நிறைய இருக்கு. சென்னை இந்த மதுரை பல்கலைக்கழகத்தில் முதல்ல துணைவேந்தராக இருந்தார். அதாவது என்ன சொல்றேன்னா, ஆசிரியர் சமூகத்துக்கு நிறைய இதில் பண்ணியிருக்காங்க. முதல்ல எப்படின்னா, ஐயாவுக்கு தெரியும், தமிழ் ஆசிரியர் தான். அதாவது அவங்க ஹெட்மாஸ்டர் பதவி உயர்வில் எதிர்பார்க்கவே முடியாது. ஆனால் அதுக்கெல்லாம் நிறைய மாற்றி அமைச்சு இடைநிலை ஆசிரியருக்கும் பட்டதாரி ஆசிரியருக்கும் எப்படி எவ்வளோ முடியுமோ அவ்வளோ போகலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு வழிவகுத்தவர் அவருடைய இது. கவிஞர் பாரதிதாசன், அவரை பற்றி எல்லாருக்கும் தெரியும். அவர் ஒரு ஆசிரியராக இதை ஆரம்பித்தவர். பாரதியார் மேலே கொண்ட ரொம்ப நட்புனால தன்னுடைய பேரை கனக சுப்ரமணிய பேரை பாரதிதாசனை மாற்றிட்டாரு. சுதந்திர போராட்டத்துக்கு கொஞ்சம் தீவிரமான இதில் மறைமுகமாக சப்போர்ட் பண்ணியிருக்காரு. அந்த காலம் பாண்டிச்சேரி பிரெஞ்சு ஆதிக்கத்தில் இருந்தது. நம்ம தீவிரவாதிகளுக்கெல்லாம் ஒரு அடைக்கலம் கொடுத்து இது பண்ணி ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்காரு. அவருடைய பாட்டுகளை சொன்னால்
தமிழுக்கும் அமுதென்று பேர். இந்த சினிமா பாட்டில் ரொம்ப ஃபேமஸ் ஆகிருக்கு. இந்த பாட்டு எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு பாட்டு. அப்புறம் பாண்டியன் பரிசு, இந்த இது பிள்ளை நிறைய அவர் எழுதியிருக்காரு. ஆனால் அவர் மறைஞ்சாலும் அவருடைய புகழ் என்னைக்குமே நிலைச்சு நிற்குது. சரி, அடுத்தது காரைக்குடி அழகப்ப செட்டியார். இவர் வள்ளல். இவர் எப்படின்னு சொன்னா, அதாவது அந்த காலத்திலேயே எப்படி ஒருத்தர் சொன்ன வாக்கு பளிச்சுன்னு சொல்லுவாங்க. இவருடைய ஆசிரியர் யாருன்னு கேட்டா, நம்ம 2வது ஜனாதிபதி டாக்டர் ராதாகிருஷ்ணன். அவர் ஒரு நாள் சென்னை பிரசிடென்சி காலேஜில் படிச்சுட்டு இருக்கும்போது அவர் சொன்னார், ஒரு நாள் முதுகுல தட்டி, நீ உன்னை ஒரு நாளைக்கு எல்லாம் தமிழ்நாடு கூட பாராட்டுவாங்க, நல்லா பேர் வாங்க. இந்த வாக்கு பழிச்சிடுச்சு. அப்புறம் சுதந்திர போராட்ட காலத்துல நம்ம கல்வி அவ்வளவு இது இல்லை. முதல்ல இந்த காரைக்குடியில் கல்வி ஸ்கூல்கள்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு எல்லாம் இது வலிக்கு, அதாவது அவர் பணத்தை பூரா இதுக்கே செலவழிச்சிருக்காரு, கல்விக்காக செலவழிச்சிருக்காரு. அப்போ அடிக்கல் நாட்டு வந்த முதல் ஜனாதிபதி ராஜேந்திர பிரசாத் எல்லாருமே அழகப்ப செட்டியார் மாதிரி இருந்துட்டா இந்தியாவுக்கு இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் தேவையில்லை அப்படின்னா. அப்புறம் 2வது என்ன சொல்றேன்னா, அவர் செல்வ செழிப்பு அப்படின்னா வாழ்ந்த காலம் ரொம்ப குறுகிய 45 வருஷம் இருந்திருக்காரு. ஒரு தடவை போட்ட துணியை மறு தடவை போட மாட்டாராம். பாம்பேயில் ஒருத்தர் போயிருக்கும்போது ஒரு லாட்ஜில் ரூம் கேட்டிருக்காங்க. ரூம் கேட்கும்போது ரூமில் ஒன்று போயாட்டு இருக்காங்க. இந்த லாட்ஜ் என்ன விலையாகவும் இருக்காரு, ரூமே இல்லைங்கிற லாட்ஜுக்கு விலை கேட்குறியா அப்படின்னு. அப்புறம் அந்த சமயம் பார்த்தா லாட்ஜ் ஓனர் வந்துட்டார். நீங்கள் யாருக்கு இந்த மாதிரி காரைக்குடி உங்களை தான் இப்படி கேவலப்படுத்திட்டான் ஆள் அப்படின்னு சொல்லிட்டு உடனே பிளான் செக் எடுத்து கையில் போட்டு கொடுத்தாங்க, இல்லை படிக்க அப்படின்னு சொல்லி. அவ்வளோ ஒரு செல்வ செழிப்பில் வாழ்ந்த இவர். ஆனால் அவர் வாழ்ந்த காலம் ரொம்ப குறைவு. அது ஒரு வருத்தத்துக்குரிய செய்தியாக இருக்குது. அந்த 45 வருஷம் தான் இருந்திருக்காரு. அந்த காலத்தில் நல்லா படிச்சிருக்காரு, எல்லாம் இருக்காரு. குஷ்டநோய், அந்த காலம் மருந்து கண்டுபிடிக்கல, குஷ்டநோய். அப்புறம் வாசிக கலாநிதி கீவா ஜெகநாதன் எல்லாத்துக்கும் தெரியும். அவர் என்னன்னா சிலடைய பேசலாம், அவருக்கு நிகர் யாருமே இதுவரைக்கும் தெரியலை. அதாவது உலகத்தில் ஒரு வரலாறு சொல்லுவாங்க, சாக்ரட்டிஸ், பிளேட்டோ, அரிஸ்டாட்டில், அலெக்சாண்டர். ஆனால் தமிழ்நாட்டில் ஒரு வரலாறு ஏற்படுத்தி இதுவரைக்கும் யாரும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. தேப்போ மீனாட்சி சுந்தரனார் எல்லாத்துக்கும் தெரியும். அவருடைய மாணவர் தமிழ் தாத்த ஊவேசா. ஊவேசாவுடைய மாணவர் ஹீவா ஜெகநாதனுடைய மாணவர் மனசை பாக்கியர். இல்லை யாரையுமே குறை சொல்ல, அதாவது ஒருத்தர் பெருசு ஒருத்தர் திருசு சொல்ல முடியாது. அதாவது இந்த என்ன சொல்றதுன்னா, சொல்லுவாங்க அவர் கலைமகள் ஆசிரியர் இந்த பத்திரிகை நடத்தினார். கலைமகள் தான் எல்லாத்துக்கும் ஆசிரியர். ஆனால் கலைமகளுக்கு ஆசிரியர் யாருன்னா ஹீவா ஜெகநாதன் அப்படிம்பார். இவர் சொன்னார். ஒரு தடவை ஒரு உதாரணம் கொண்டே ஒரு ஸ்லைடை பற்றி சொல்லு. ஒரு பட்டிமன்ற ஒரு நடுவராமா குமரி இருந்த ஒரு 10 பேசாளர் போயிருக்காரு. ஆனால் நீங்கள் எங்கிருந்து வர்றீங்க அப்படின், நான் வண்ணாரப்பட்டேன், சும்மா வெளுத்து வாங்குங்க அப்படின்னா அந்த 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 மாதிரி இது. அப்புறம் குருகுல பள்ளியில் தான் அவர் ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சிருக்காரு. யாரு? தமிழ் தாத்த ஊவேசாகிட்ட. ஆனால் கடைசி வரைக்கும் அவர் குருவாகவே நினைச்சிருக்காரு. அவருக்கு பணிவிட செஞ்சு அவருக்கு எல்லாமே குருவாக அவர் நினைச்சிட்டு முடிச்சு இருந்திருக்காரு. அவர் என்னைக்குமே அவருடைய பேரும் புகழ எப்போ நிலைச்சு நிற்கும். இந்த பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம், அதை பற்றி எல்லாருக்கும் தெரியும். வாழ்ந்த காலம் ரொம்ப குறைவு, 29 வருஷம் இருக்கிறார். இவர் தஞ்சாவூர் பக்கத்தில் பிறந்திருக்காரு. இவர் சிறு வயதிலேயே கவிதை போல ரொம்ப ஆட்சி பெற்றிருந்தார். கற்பனை நிறைந்த இவர் படைப்புகள் ஜனசங்க பத்திரிகையில் வந்துருந்திருக்கு. இவர் அதாவது எழுதும்போது ஃபர்ஸ்ட் இவருடைய குரு பாரதிதாசன். ஏதாவது எழுதுறதுக்கு பாரதிதாசன் வாழ்க அப்படின்னு எழுதி போட்டு தான் எழுதுறதுக்கு ஆரம்பிப்பாராம். அதாவது ஒரு முதல்ல சினிமா பாட்டு எழுதுனது 1957 படித்த பெண் திரைப்படத்துக்கான பாடல் எழுதினார். இதன் மூலம் திரைப்படத்துறையில் முத்திரை பதிச்சார். சின்ன பையில செய்தி கேட்கடா, தூங்காதே தம்பி தூங்காதே அப்படி மாதிரி சொன்னப்போ இந்த கல்யாணம் காதல் பாட்டு எழுதியிருக்காரு, நிறைய பாட்டுங்க. ஆனால் பாட்டு மொத்தமே கணக்கு பார்த்தா 250 பாட்டு கூட தான் இருக்குது. கம்மி தான். அப்புறம் 29 வருஷம் தான் இருந்திருக்காரு. ஆனால் அவருடைய பாட்டுகள் இன்னைக்கும் எல்லாருமே பாடக்கூடிய நிலைமைக்கு, எல்லாமே மேக்சிமம் தத்துவ பாட்டுகள் அவர் அதிகமாக எழுதியிருக்காரு. அவருடைய புகழ் என்றுமே நிலைச்சு நிற்கும். வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. கனியிட ஏறிய சுளையும் முற்றல் கலையிட ஏறிய சாரும் பனிமலர் ஏறிய தேனும் காய்ச்சும் பாகிட ஏறிய சுவையும் நனிப்பசு பொழியும் பாகும் தென்னை நல்கிய குளிரில நீரும் இனியன என்பேன் எனினும்
கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தக. மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிழல்மிசை நீடு வாழ்வார். பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவன் அடி சேராதார். தமிழின் சிறப்பு. பொதிகை மலையில் பிறந்து அகத்தியர் திருவாய் மலர்ந்து அகம் புறம் என பிரிந்து இயல் இசை நாடகம் என முக்கணியாய் கனிந்து தொல்காப்பியத்தால் நிறைந்து வள்ளுவ நோலையில் இருந்து ஔவையின் வாய்மொழி தவழ்ந்து கம்பனின் கவிதைகளில் மணந்து ஔவையின் வாய்மொழி தவழ்ந்து கம்பனின் கவிதைகளில் மணந்து முச்சங்கத்தால் வளர்ந்து உலக இலக்கியங்களில் உயர்ந்து பாரதி வரிகளில் மலிந்து பல மொழிகள் பிறக்க தாயாக இருந்து இன்றும் கலங்கரை விளக்கம் என நிமிர்ந்து இன்னும் இன்னும் இளமை என திகழ்ந்து அத்தமிழை வாய் மணக்க பேசி மகிழ்ந்து இதோ உங்கள் முன் நிற்கிறேன் தலை நிமிர்ந்து. நம்முடைய நினைப்பு தமிழில் ஒன்றுமில்லை. நான் சொல்கிறேன், நம் தமிழுக்கு முன்னால் ஒன்றுமே இல்லை. நன்றி, வணக்கம். வாழ்க நிரந்தரம், வாழ்க தமிழ் மொழி, வாழிய வாழியவே. வானம் மலர்ந்தது அனைத்தும் மலர்ந்திடு வன்மொழி வாழியவே. ஏழ்கடல் வைப்பினும் தன்மனம் வீசி இசை கொண்டு வாழியவே. எங்கள் தமிழ்மொழி எங்கள் தமிழ்மொழி என்றென்றும் வாழியவே. தமிழரின் சிறப்பு. தமிழனாய் அவதரித்தோம், தனி மரமாய் தனித்து நின்றோம். புரட்சிகள் பல கண்டோம், புகலிடம் என்னும் பெயரை கொண்டோம். அந்நிய நாட்டில் அனாதையாக வாழ்கிறோம், தன்னாட்டில் தன்மானம் இழந்து வாழ்கிறோம். தனியாக வாழ்ந்தாலும் தளர்ந்து போவதில்லை. நாங்கள் வாழ வந்தோம், தரணியை ஆள வந்தோம். நாம் பேசும் தமிழை கண்டு நாடெங்கும் பேச ஏங்கும். எங்கள் மனம் நிறைய அன்பை கண்டு அகிலமும் எங்கள் அடிமையாகும். தலையை தனியாக எடுத்தாலும் தயங்காமல் சொல்வேன் தமிழன் என்று. தமிழன் என்று சொல்வோம், தமிழன் என்று சொல்வோம், தலை நிமிர்ந்து நிற்போம். நன்றி, வணக்கம். நீதிமன்றத்தின் 142வது, அதாவது அரசியல் சாசனம் 142வது பிரிவு கொடுக்கிற உரிமை, உச்ச நீதிமன்றம் கொடுக்கப்படுகிற உரிமை என்னன்னா, உச்ச நீதிமன்றம் என்ன முடிவு வேணாலும் செய்யலாம். அதுக்குன்னு தனியாக ஒரு அந்த அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு. அரசியலமைப்பு சட்டத்தில் 142 பிரிவில் அது சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த 142 பிரிவை பயன்படுத்தி உச்ச நீதிமன்றம் என்ன சொன்னாலும் அந்த சட்டம். அதைத்தான் இவர் சொன்னாங்க. ஒரு கவர்னருக்கு ஒரு முறையாக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு ஒரு தீர்மானத்தை இயற்றி நீங்கள் அதை சரி பார்த்து ஒப்புதல் அளியுங்கள் சொல்லி ஆளுநருக்கு அனுப்பும் போது அதை ஏற்றுக்கொண்டு அவர் ஒப்புதல் அளிக்க வேண்டும். இல்லை அவருக்கு ஒருவேளை சந்தேகம் ஏற்பட்டால் அதை மீண்டும் அரசியல் அவங்களுக்கே அனுப்பலாம். அதாவது அரசுக்கே அனுப்பி இதில் மறுபடியும் இதை பரிசீலிங்கள் சொல்லலாம். அவ்வளோதான் சொல்ல முடியும். ஒரு தரம் போயிட்டு மறுபடியும் நாங்கள் பரிசீலித்து விட்டோம், நன்றாகத்தான் இருக்குது, சரியாகத்தான் இருக்குதுன்னு சொல்லிட்டாங்கன்னா ஆளுநர் அதற்கு கையொப்பம் செய்தே ஆக வேண்டும். இதே மாதிரி தான் அங்கே மத்திய அரசில் அவங்க அரசு அந்த அமைச்சர்கள்லாம் சேர்ந்து ஒரு கொள்கை முடிவை எடுத்து நாங்கள் இந்த கொள்கை முடிவு எடுத்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி குடியரசுத் தலைவருக்கு அனுப்பியாயிற்று என்றால் குடியரசுத் தலைவர் அதை பார்த்துட்டு ஒரு சந்தேகத்துக்காக மறுபடியும் திரும்ப அனுப்பலாம். இல்லைன்னா நீதிமன்றத்துக்கு அனுப்பலாம். உச்ச நீதிமன்றத்துக்கு எனக்கு இது சரியா இருக்கான்னு பார்த்து சொல்லுங்கன்னு சொல்லலாம். எல்லாம் மறுபடியும் பார்த்துட்டு இதெல்லாம் சரியாக இருக்குன்னு சொல்லிட்டாங்கன்னா அதில் கையெழுத்திடுவதை தவிர அவர்களுக்கு வேறு வழியே இல்லை. இது அரசியல் அமைப்பு சட்டம் கொடுக்கிற அதிகாரம். அதை வச்சுட்டு யாரும் எதுவும் பண்ண முடியாது. அதனால தான் தமிழக அரசு நீங்கள் உச்சநீதிமன்றத்துக்கு போனது. உச்சநீதிமன்றம் பார்த்தாங்க, ஆளுநர் செய்கிற அந்த செயல் முறையற்றது, அது அரசியல் அமைப்பு சட்டத்திற்கு எதிரானதுன்னு முடிவு பண்ணி அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரத்தில் 142க்கு எங்களுக்குன்னு அதிகாரம் இருக்கிறது, அந்த அதிகாரத்தை நாங்கள் பயன்படுத்துகிறோம் சொல்லி அந்த மசோதாக்கெல்லாம் சரியானன்னு சொல்லி தீர்ப்பு கொடுத்தாங்க. அதனால உச்சநீதிமன்றத்தின் சில அதிகாரம் இருக்கிறது, அந்த அதிகாரத்தை பயன்படுத்தலாம். இது என்னன்னா
நாங்கள் நிறைய இது இப்போ தானே உங்களுக்கு தெரியுது, இந்த சில தீர்ப்புகள்லாம் இருக்குது. இதுக்கு முன்னாடி நான் அதை சொல்கிறேன். அதாவது கணவனும் மனைவியும் விவாகரத்து கேட்டு நாங்கள் வழக்கு தாக்கல் செய்வோம். அந்த வழக்கு தாக்கல் செய்யும்போது ஒரு சில காரணங்களை மட்டும் வைத்துத்தான் விவாகரத்து கோரி வழக்கு தாக்கல் செய்ய முடியும். என்னன்னு கேட்டால், 2 பேரும், அதாவது கணவனோ அல்லது மனைவியோ கொடுமைப்படுத்தினார் அப்படின்னு சொல்லலாம். இன்னொன்று, கணவனோ மனைவியோ மலட்டுத்தன்மையோடு இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லலாம். இல்லைன்னா பிறர்மனை நோக்குவது அந்த மாதிரி இருக்கலாம். இந்த மாதிரி சில காரணங்களை மட்டும் வைத்துத்தான் நீங்கள் விவாகரத்து கோர முடியும். இதற்கு மேற்பட்டு பண்ண முடியாது. சில சமயங்களில் நீதிமன்றம், உயர்நீதிமன்றமே என்ன செய்யும்னா, இந்த கணவனும் மனைவியும் 15-20 வருஷமாக பிரிஞ்சிருக்காங்க, 25 வருஷமாக பிரிஞ்சிருக்காங்க, அவங்க மறுபடியும் சேர்ந்து வாழ்வதற்கான வாய்ப்பு இல்லை. அதாவது irrevocably break down அப்படின்னு அது பேர், irrevocable breakdown of marriage. அதாவது அந்த திருமணம் மறுபடியும் ஒட்டு உறவுக்கு அப்பாற்பட்டு பிரிந்து போய்விட்டது. அப்படி பிரிந்து போனதுனால இவங்களுக்கு விவாகரத்து கொடுக்கலாம் அப்படிங்கிற அடிப்படையில் உயர்நீதிமன்றம் சிலருக்கு விவாகரத்து கொடுத்தது. அதை எடுத்துட்டு உச்சநீதிமன்றத்துக்கு போனாங்க. அவங்க உச்சநீதிமன்றம் அதுக்கு உயர்நீதிமன்றம் என்ன கருத்து சொன்னதுன்னா, இந்த மாதிரி தீர்ப்புகள் உச்சநீதிமன்றத்தில் சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி 15-20 வருஷம் சேர்ந்து வாழ முடியாமல் தனியாக இருக்கிறவங்களுக்கு அங்கே விவாகரத்து கொடுத்திருக்கிறார்கள் அப்படிங்கிற முன் தீர்ப்புகளை காட்டி நாங்கள் கொடுத்தோம்னு சொன்னாங்க. அது உச்சநீதிமன்றத்துக்கு போகும்போது உச்சநீதிமன்றம் சொன்னது, இந்த கருத்தை காட்டி விவாகரத்து கொடுப்பதற்கான அதிகாரம் உச்சநீதிமன்றத்துக்கு மட்டும்தான் இருக்கு. 142 பயன்படுத்து அந்த அதிகாரத்தை மற்ற நீதிமன்றங்கள் பயன்படுத்த முடியாது, பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லிச்சு. அதனால இந்த 142 உச்சநீதிமன்றத்துக்கு மட்டுமே உள்ள அதிகாரம். அந்த உச்சநீதிமன்றம் மட்டுமே அதை பயன்படுத்த முடியும், வேற யாரும் அதை பயன்படுத்த முடியாது. அதுவும் உச்சநீதிமன்றம் எல்லாருக்கும் பயன்படுத்த ஒரு சில காரணங்கள், இந்த மாதிரி அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிராக ஏதாவது செயல்பாடுகள் இருந்தால், அது நன்றாக தெரிந்தால் இது வெறும் அரசியலுக்காக செய்யப்படுகிறது அப்படின்னு உணரும் போது உச்சநீதிமன்றம் தனது அதிகாரத்தை பயன்படுத்தி அதற்கான பரிகாரத்தை கொடுக்க முடியும். அந்த மாதிரி கொடுக்கப்பட்டு தான் அந்த அதனால இதுதான் நம்ம வழக்கறிஞர் இருக்கிறது எவ்வளவு ஒரு பெரிய ஒரு இதுனா, இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில எப்படி எல்லாம் இருக்குது அந்த மாதிரி புரிஞ்சுக்க முடியுது இல்லையா? இந்த மாதிரி அதிகாரங்கள் பெண்ணுக்கு ஒரு நீதிமன்றம் போனால் எவ்வளவு அவங்களுக்கு உண்டான சலுகைகளில் உரிமைகளை பெற்றுத்தருவதற்கு அந்த நீதிமன்றம் எவ்வளோ தூரம் போராடி கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் தெரிஞ்சுக்க முடியுது. என்ன சத்தியவேதங்க 142 சத்தியவேதனை பயன்படுத்த முடியாது, அது அவர் கிருஷ்ணயர் கொஞ்சம் புரட்சிகரமான இதுதான் சொன்னாங்க. அவர் கேரளா அவர் ரொம்ப ஒரு புரட்சிகரமான ஐயா. அவர் சொன்ன மாதிரி சட்டத்தை மட்டும் பார்க்க மாட்டார். அவர் ரிட்டையர்ட் ஆகும்போது அவரை பற்றி ஒரு தொகுப்பு வேற போட்டிருந்தாங்க, படிச்சதை பற்றி நினைவுக்கு வரல. நல்ல ஒரு பணம் இருக்குதுன்னு போயெல்லாம் அவர்கிட்ட யாரும் ஒன்றும் பண்ணிட முடியாது. அதுதான் கிருஷ்ணயர். ரொம்ப ஒரு புரட்சிகரமான ஒரு நீதிபதி. வருங்காலத்தில் நீங்களும் கூட ஒரு நீதிபதியாக வந்தீங்கன்னா எங்களுக்கு எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கும். வேண்டாமா, வக்கீலே போதுமா? அப்படிங்களா? வெளியே போக முடியாதா? இருந்தாலும் ஒரு எவ்வளவு உயர்ந்த பதவி அப்படிங்களா? சுமை தானே இருக்கட்டுமே, சுமை இருந்தால் தானே புகழ். அதனால என்ன, அது இருக்கட்டும். நல்ல ஒரு எவ்வளவு தெளிவான ஒரு விளக்கங்கள் எல்லாம் நமக்கு மாதிரி வழக்கறிஞர், இதே மாதிரி மருத்துவர் இருந்தாலும் அவரும் மருத்துவம் சார்ந்த பல விளக்கங்கள் எல்லாம் நமக்கு கொடுப்பாரு. இதெல்லாம் எப்போ தெரிஞ்சுக்கிறது? இந்த மாதிரி எல்லாம் கூடும்போது தானே தெரிஞ்சுக்க முடியுது என்று சொல்லிட்டு நான் ஒரே ஒரு திருக்குறள் மட்டும் சொல்லிட்டு போய்க்கிறேன். ரொம்ப ஒரு அனைவருக்கும் தெரிந்த குறள் தான். உடுக்கை இழந்தவன் கைபோல் ஆங்கே இடுக்கன் களைவதாம் நட்பு. இதுதான் திருக்குறள். ரொம்ப அதாவது தன்னுடைய இடையிலே உள்ள துணி வேட்டி அவிழ்ந்திடும் போது தன்னை அறியாமலே அந்த கை சென்று அதை பிடித்து கொள்ளுமோ, அது போலதான் என் நட்பு இருக்கணும் அப்படிங்கிறார். இது கொஞ்சம் விலாசப்படுத்தி பாருங்களேன். நட்பும் இல்லை, உறவுகளும் அப்படி இருந்தால் மகிழ்ச்சியாக இருக்கு இல்லையா? உறவுகள், மற்ற நமக்கு ஒரு கஷ்டம்னா பக்கத்து நாடுகள், இந்த மாதிரி எல்லாமே வந்துச்சுன்னா எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கும். அந்த ஒரு நட்புங்கிற வார்த்தையை எடுத்துட்டு நான் மற்ற எல்லாம் அந்த உறவுகள் மற்றதெல்லாம்
நமக்கு எதிராளியாக இருக்கீங்க, மருத்துவமனை போனால் எதிராளியாக கூட யாருன்னே தெரியாது, அவங்க கூட வந்து உதவி பண்ணுறாங்க இல்லையா? அந்த மாதிரி ஒரு உதவி பண்ணுறவங்க இருந்தாங்க எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கும். இப்படி தான் நினச்சேன். இது வந்து ஒரு ஆடியோவாக கேட்குறோம். திருக்குறள் வந்து எப்பவுமே இதை கேட்குறோம். உடுக்கை இழந்தவன் கைவோல் ஆங்கே இடுக்கன் களைவதாம் நட்பு, இடுப்பு வேட்டியாக முன்னால் கை போகிற மாதிரி ஒரு நட்பு உதவணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கிறோம். ஆனால் இது எப்படி ஒரு காட்சிப்படுத்தி சொல்ல வேண்டும்? ஒரு காட்சிப்படுத்தி சொல்லணும்னா எப்படி முடியும்? ஒரு ஆள் வேட்டி பிடிச்சி இழுத்துடலாமா? இது ஏன் சொல்றேன்னா, இதை வந்து எப்படி காட்சிப்படுத்துறது என்று சொல்லிக்கும் போது கம்பராமாயணத்தில் ஒரு காட்சி வருகிறது. அதை படிக்கும் பொழுது எனக்கு இந்த காட்சி, இந்த குரல் தான் நினைவுக்கு வந்து, அதனால தான் இதை சொல்லணும்னு நினைக்கிறேன். கரண் வரைபடத்தில் வந்து ரொம்ப கடுமையான ஒரு அரக்கன் தான், பயங்கர ஒரு அரக்கனாக தான். ராவணனுக்கு முன்னால் கரண் கூட தான் ரொம்ப போராடுறாரு. அந்த போராடும்போது அவருக்கு கோபத்தில் வந்து இவனை கொன்னே போடணும்னு சொல்லிட்டு அந்த வில்லை எடுத்து நானை கூட்டி இழுக்கிறாரு. இழுக்கும்போது வில் உடைஞ்சு போயிடுது. அந்த வில்லு உடைஞ்சு போயிடுது. அப்போ அவர் கையில் ஆயுதமே இல்லை. அந்த ஆயுதமே இல்லை, ராமன் கையில் ஆயுதம் இல்லை. கரண் அங்கே எதுக்காக நிற்கிறான்? ஆயுதம் இல்லை. அவருக்கு என்னன்னா கையில் ஆயுதம் இல்லைங்கிறது கூட ராமனுக்கு தெரியல. மலர்னு பின்னால கை நீட்டுறாரு. பரசுராமன் கொடுத்த வில்லை லட்சுமணன் கொடுக்கிறான் கையில். அதுதான் உடுக்கை இழந்தவன் கைவோல் ஆங்கே இடுக்கன் களைவதாம் நட்புங்கிற மாதிரி பின்னால கை நீட்டுறாரு. கை நீட்டினோடனே பரசுராமன் கொடுத்த வில்லை கொடுக்கின்றான், கரனை வதைபடம் செய்கின்றான். இது வந்து கம்பர் அழகா சொல்றார். முடிப்பே நின்றொரு மொய்கனையால் என தொடுத்த நின்றுயர் தோளுயர வாங்கினான், பிடித்த தென்சினை பேரகள் வானிலை இடுப்பின் ஓசை படகடிதிட்டதே. அவனை கொன்னே போடுவேன்னு சொல்லிட்டு தோளுயர வாழ வில்லை ஏற்றி பின்ன இப்ப நானை இழுக்கும் பொழுது இடியோசை போல் அந்த வில் உடைந்து விட்டது. உடைந்த போது மந்திரத்தேந்திய கார்முகம் சின்ன மந்திரத்தேறிய சின்னம் என்றும் தனிமையும் சிந்தியார். நான் தனிமையில் இருக்கிறது கூட நினைக்கல. மன்னர் மன்னவன் மரபில் வந்த செம்மவன், மரபில் வந்த செம்மவன். அவருக்கு எது என்னன்னே தெரியல. வில் இல்லைன்னா மலர்னு போகணும், பின்னால கை நீட்டினா வரணும் அம்பு, அந்த இதுதான் நினைச்சிட்டு தான் தனியா இருக்கிறவங்க மறந்துட்டு மன்னர் மன்னன் செம்மல் மரபிலால் பின்னுரத்தால் பெருங்கரம் நீட்டினான். பின்னால அவருடைய கையை நீட்டுறாரு. அவர் கையை நீட்டின உடனே கண்டு நின்று கருத்துணர்ந்தான் என இதையெல்லாம் பார்த்து நின்றுக்கிற தம்பி அண்டர்நாதன் தடற்கையின் அத்துணை பண்டு போர்முல வாலிபால் பண்பிலே கொண்டவில்லை தம்பி கொடுத்தனன். அது வந்து இப்படி கையை நீட்டினோன்னா அந்த சமயத்தில் வந்து தம்பி எடுத்து கையில் கொடுத்துட்றாரு. இதை ஏன் சொல்றேன்னா, எவ்வளோ அழகா ஒரு கம்பர் இந்த ஒரு காட்சிப்படுத்துறதுக்கு இது பொருந்துது. அதுக்காக தான் இதை படித்தோன்னே எனக்கு நின்றுச்சு. இது வந்து டிகேசி வந்து இப்படி எழுதியிருக்காரு. டிகேசி வந்து இதில் தம்பி கொடுத்தனன்னு எழுதிட்டு இருக்காரு. உண்மையிலே என்ன, அந்த வில்லு வந்து சீதை இந்த மிதிலை காட்சியில் வந்து இந்த வில்லை வளைத்து ராமன் உடைக்கும் பொழுது வந்து இந்த வில்லை நீ தான் உடைக்க முடியுமான்னு பரசுராமர் வர்றார். அப்போ வந்து திருமால் தான் அப்படின்னு தெரிஞ்சுட்டு அவர் கையில் இருக்கிற வில்ல ராமன் கையில் கொடுத்துட்டு போயிடுறாரு. ராமன் என்ன பண்றாருன்னா அந்த வில்ல வருணன் கையில் கொடுத்துட்றாரு. இது வந்து கம்பராமாயணத்தில் இருக்கிற காட்சிகள். ஆனா டிகேசி வந்து தம்பி கொடுத்தனன்னு எழுதியிருக்காரு. கம்பராமாயணத்தில் வந்து இதில் வந்து வருணன் கொடுத்தனன்னு சொல்லியிருக்காரு. இது வந்து எனக்கு ஒரு சின்ன குழப்பமாக இருந்தாலும் கூட அந்த நேரத்தில் தனிமையும் சிந்தியான் மன்னர் மன்னவன் மரபில் வந்த செம்மல் பின்புறம் நீட்டினான் பெருங்கரத்தால். அப்படி கையில் நீட்டோன்னு ஒரு வில்லெடுத்து கொடுத்த அந்த மாதிரி நமக்கு துன்பம்னு வரும்போது உறவாக இருந்தாலும் நட்பாக இருந்தாலும் செய்யணும் அப்படிங்கிறத ஒரு வேண்டுகோள் சொல்லிட்டு, உடுக்கை இழந்தவன் கைவோல் அங்கே இடுக்கன் களைவதாம் நட்பு. வாய்ப்புக்கு நன்றி. கம்மன் இலக்கிய கழகத்துக்கு வந்திருக்கும் என் ஆண்டோர்களுக்கும் சான்றோர்களுக்கும் என் பூமி தாய் முதல்வர்களுக்கும் ஒரு தாயின் புதல்வன் உங்கள் உடன்புறா சகோதரன் உங்களுடன் உறவாடி மகிழ்கின்றேன். நான் இப்பொழுது உங்களுக்கு வாழ்த்து மனம் மந்திரம் என்பதை சொல்லிக் கொடுக்கப் போகிறேன். என்றால்
இந்த வாழ்த்து மந்திரம் என்று சொல்லுவது எதற்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த மந்திரத்தை திரும்ப திரும்ப உச்சரிக்கும் போது, எதை ஒன்றையும் திரும்ப திரும்ப உச்சரிக்கும் போது எப்பொழுதும் மனதில் பதிந்து விடும். அப்பொழுது மனதில் பதிந்து விடுகிற ஒன்று நம்மை நல்ல செயல்களுக்கு இட்டு செல்லுகிறது. இதை சொல்லிக் கொடுத்தவர் ஜோசப் மர்ஃபி. இந்த அல்டிமேட் பவர் ஆஃப் த சப்கான்சியஸ் மைண்ட் என்ற அந்த புத்தகத்தின் மூலமாக நமக்கு அதை சொல்லிக் கொடுக்குறார். ஏனென்றால் இவர் நிறைய அடிபட்டுட்டார். அதாவது சொல்லப்போனால் தோல் புற்றுநோய் என்று சொல்லுவாங்க. அந்த தோல் புற்றுநோயில் முழுவதுமாக ஒரே 90 நாளில் விடுபட்டவர். இவர் முதலில் எனக்கு தோல் நோய் இருக்குன்னு ஒரு பாதிரியார்கிட்ட அழுத போது அவர் சொன்னார், கடிகாரத்தை படிக்க தெரிந்தவனுக்கு அதை பழுதுவாக்கம் தெரியும் அல்லவா என்று கேள்வி கேட்டார். இவர் அழுதார். அப்பொழுது சீடன் சொன்னான், இல்லை, கடிகாரம் என்பது அவர் சொன்னது உடலமும் சக்தி. அம்மா வயிற்றிலிருந்து பிறந்த அன்னைக்கு ஒரு சைக்கோட்டிக் செல்லாக உருவான நீ இதுவரைக்கும் வளர்ந்திருக்கிற. ஆக மொத்தம் நாம் சொல்லுவது என்னவென்றால், தெய்வம் இருப்பது இங்கே, வேறெங்கே? அதான் கேளுங்க, தெய்வம் இருப்பது இங்கே, எங்கே? என் இதயத்தில் இருக்கிறது. அது எங்கே? வேறெங்கும் இல்லை. நான் எங்கெங்கோ தேடி அலைகிறேன். என் உடலும் சக்திக்கு நான் மரியாதை கொடுக்க தெரியவில்லை. அப்படி மரியாதை கொடுக்க தெரியாத போது நான் என்ன ஆகிறேன், எல்லாரையும் நம்பி 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 போயிட்டே இருக்கேன். அதனால் இங்கே திருமூலரும் சொல்லுகிறார், உள்ளத்தில் உள்ளே பல தீர்த்தங்கள் மெல்ல குடைந்து நின்றாடார் பள்ளமும் மேடும் அடைந்து தீர்வரே. அவர் சொல்லார், கள்ள மனமுடை கல்வியில் உள்ளோரே என்கிறார். எனவே நோய் என்பது நோய் அல்ல என்று சொன்னவர் ஜோசப் மர்ஃபி. நோய் என்பது நோய் அல்ல, உன் உடல் சொல்லும் மொழி என்றார். உங்கள் உடல் சொல்லும் மொழியைத்தான் நோய் என்று சொல்கிறார்கள். இதய நோய் என்றால் இதயத்துக்குரிய சேவையை நீ செய்யவில்லை என்று பொருள். புரிஞ்சுங்களா? இதயத்துக்குரிய சேவையை நீ செய்யவில்லை. மூட்டு வலி என்றால் என்ன? மூட்டு வலிக்குரிய எண்ணெயை வருவதற்குரிய பயிற்சியை, உடல் இயக்க பயிற்சி நீ செய்யவில்லை என்று பொருள். அப்படி செஞ்சிருந்தீன்னா உனக்கு அந்த மூட்டு வலி முதுகு வலி வராது. புரிஞ்சுங்களா? இது மொழி, உடல் சொல்லும் மொழி. இந்த உடல் சொல்லும் மொழியை புரிந்து கொள்வதற்கு நமக்கு தெரியணும். இதைதான் உமர் பரூக் சொல்கிறார், நோய் என்பது நோய் அல்ல, இது உடல் சொல்லும் மொழி. இந்த உடல் சொல்லும் மொழியை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த மந்திரங்கள் படைக்கப்பட்டன. இப்பொழுது நாம் நம்முடைய உடம்போட சிறப்பு, நான் யார் என்ற ஒரு கேள்வி எழுப்பலாம். கேள்வி எழுப்பினீங்கன்னா, இங்கே பாருங்களேன், நான் யார் அப்படின்னு கேள்வி எழுப்பினீங்கன்னா கண்டிப்பாக நாம் இந்த மந்திரத்தை சொல்லலாம். தந்தை விந்தனை இயக்கமே போற்றி போற்றி, தாய் அண்டநாத இயக்கமே போற்றி போற்றி, தாய் தந்தை அணைப்பு இணைப்பு அன்பு இயக்கமே போற்றி போற்றி. பிறகு தாய் வயிற்றில் மனம் இயக்கம் பெறாத உயிர் செல் இயக்கமே போற்றி போற்றி. இதெல்லாம் தாய் வயிற்றில் உருவாகிறது. பிறகு தாய் வயிற்றில் மன இயக்கமற்ற உயிர் செல் இயக்கமே போற்றி போற்றி. கடைசியில் சொல்லார், தாய் வயிற்றில் முதல் கரு வளர்ச்சியை போற்றி போற்றி, தாய் வயிற்றில் கரு வளர்ச்சி நிறைவே போற்றி போற்றி. அப்புறம் கடைசியில் சொல்றார், அடும் பிறப்பு குழந்தையின் உறவு ஆதரவு பாதுகாப்பு அரணையே போற்றி போற்றி. அதுக்கு அடுத்து சொல்றாரு, விளையாட்டு உறவுகளோடு உளமகிழ்ந்து விளையாடும் குழந்தை பருவமே போற்றி போற்றி. இந்த விஞ்ஞான மெய்ஞான சாதனையில் தன் பெற்றோரின் பெயரை சேர்த்து வரலாற்று சாதனை படைத்த திலகங்களே போற்றி போற்றி என்று நீங்கள் மீண்டும் மீண்டும் உங்களை சொல்லிக்கொள்ளும் பொழுது நீங்கள் என்ன ஆகிறீர்கள் என்றால், உங்கள் விஞ்ஞான மெய்ஞான சாதனையை சேர்த்து உங்கள் தாய் தந்தையின் பெயரை சேர்க்கவே நீங்கள் இந்த பூமியில் பிறந்திருக்கிறீர்கள் என்று ஒரு திருமந்திரம் சொல்கிறது. விண்ணென்று எழுந்து வினைக்கீடாய் மெய்கொண்டு தன்னென்று தலைக்காவல் முன்வைத்து உன்னென்று உரிக்க உயிரோடு பிலா கண்ணென்று களிப்படித்தான் நீங்கள் நந்தியே. எனவே ஒரு தாய் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காங்க. அந்த தாய்க்கு நாம் பெருமை சேர்க்கணும்னா கண்டிப்பாக அந்த தாயினுடைய வழி ஒன்றல்ல இரண்டல்ல, அந்த தாய்க்கு பெருமை சேர்ப்பதும் தந்தைக்கு பெருமை சேர்ப்பதும் நம் கடமை. அப்படிப்பட்ட கடமையை செய்வதற்கு நாம் இளைய தலைமுறைக்கு வழிகாட்டியாக நிற்க வேண்டும் என்றால் இந்த வாழ்த்து மந்திரம், இந்த வாழ்த்து மந்திர பயிற்சிகள் இன்றும் நமக்கு தேவைப்படுகிறது. அப்படி தேவைப்படப்பட நமக்கு நோயே வராது என சொல்லி நன்றியுடன் விளைகிறேன். நன்றி, வணக்கம்.
அனைவருக்கும் வணக்கம். அமுதான தமிழே நீ வாழி. துணைத் தலைவர் உள்ளிட்ட அவை வணங்கி மகிழ்கிறேன். மருத்துவர் ஐயாவுடைய மகன் பூரண நலம் பெற்று வீடு திரும்ப வேண்டி வாய்ப்பை தொடர்கின்றேன். அன்பு நண்பர்களே, நிறைய வாரம் என்னால் வர முடியல. கலந்துக்கணும்னு ஒரு தாகம் இருந்துகிட்டே இருக்குது தமிழ் மன்றத்தில். அப்போ இங்கே நானும் லேட்டாக தான் வந்தேன். எந்த மாதிரி சமாச்சாரம் போயிட்டுருக்குதுன்னு தெரியல. வழக்கறிஞர் அவருக்கே உரிய பாணியில் நிறைய செய்திகளை சொன்னாங்க. அப்புறம் ஒவ்வொருத்தருடைய சிந்தனையிலையும் ஒவ்வொரு மாதிரி இருக்குது. தமிழோடு கூடி மகிழ்வோங்கிற ஒரு சிந்தனையில் எந்த விதமான ஆழமான ஆராய்வும் இல்லாமல் பேசுகிறேன். இங்கே வந்துட்டு சரி நம்ம நண்பர்களோட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு. அரிய என்று யாவுல நட்பின் அதுபோல் வினைக்குரிய யாவுல காப்புன்னு நல்ல நட்புக்காக நம்ம ஒரு நாள் நேரத்தை செலவு செய்கிறதுல ஆத்ம திருப்தி. அதில் என்னென்னா அரிய விஷயங்கிறது நட்புன்னு சொல்கிறாரு. அதுக்கு மேலே ஏதாவது ஆச்சரியமான அரிய விஷயம் ஏதாவது இருக்கான்னா, அரியவற்றுள் எல்லாம் அரிதே பெரியாரை பேணி தமரா குழல் அப்படிங்கிறாரு. பெரியார்னா யாருன்னு சொன்னால் பெரியோரெல்லாம் பெரியோரும் இல்லை, சிறியோரெல்லாம் சிறியோரும் இல்லை அப்படிங்கிறாரு. சரி, அப்போ யார் தான் பெரியவங்க அப்படின்னு சொன்னால், செயற்கரிய செய்வர் பெரியர், சிறியர் செயற்கரிய செய்களாதார் அப்படிங்கிறாரு. இப்போ நான் பெருசு அப்படின்னு நினைக்கிறது தமிழ் மன்றம் நடக்கிற இடமே பெருசு தான். வேற எங்கேயுமே சுவையான, ஆறுதலான, அன்பான, அறிவார்ந்த, ஞானமான செய்தி நமக்கு கிடைக்காது. அந்த வகையில் கொஞ்சம் ஆழமாக சிந்திப்போம் அப்படின்னு சொன்னால், திருக்குறளுக்கு ஐயா மாரப்ப ஐயா வழக்கறிஞர் எல்லாமே படித்தவங்க இருக்காங்க. எண்ணன்றி கொண்டார்க்கும் உய்வுண்டாம் உய்வில்லை, செய் நன்றி கொன்ற மகர்க்கு அப்படின்னு ஒரு குறள். அதில் வழக்கமாக எல்லாருமே சொல்கிறது, எல்லாம் செஞ்சவனுக்கும் வாழ்க்கை உண்டுங்க, நன்றியை கொண்டுட்டான்னா அவனுக்கு வாழ்க்கையே கிடையாது அப்படின்னு. ஆனால் அதுக்கு நான் பேரூர் வேலபதேசிகர் மடத்தில் முனைவர் வையாபுரி ஐயா கிட்ட பாடம் படித்த 3 வருஷம் சைவ சித்தாந்தம். அதில் அந்த சைவ சித்தாந்தத்தில் எந்த நன்றியை கொண்டவனுக்கு வாழ்க்கை இல்லைன்னு சொன்னால், இந்த பிரபஞ்சத்தில் கேலக்சியில் பால்வெளி பகுதியில் கோடிக்கணக்கான உயிர்கள் இருக்கு. அப்போ பாரதி சொன்னார் சுதந்திர டைமில் 30 கோடி முகங்கள் சொன்னார். அப்போ 30 கோடி உயிர் செத்து பிறந்திருந்தா 30 கோடி தான் வந்திருக்கணும். இப்போ 140 கோடி ஆயிடுச்சு. உலகம் முழுக்க 840 கோடி ஆயிடுச்சு. இந்த உயிர்கள் எல்லாம் எங்கே இருக்குது? 84 லட்சம் கோடி உயிர்கள் இருக்குதுன்னு இது ஒரு பெரிய ஆழமான சிந்தனையில் போகுது. அப்போ இந்த கேவல நிலையில் நம்மளுடைய உயிர்கள் இருந்ததை இறையாற்றல் நம்மளை எடுத்து நம்மளுக்கு ஒரு உடலை படைச்சு, மனசை படைச்சு, உயிரில் இந்த ஒரு உறவுகளை படைச்சு நமக்கு இன்னைக்கு வாழ்க்கையை கொடுத்து வாழ்ந்துட்டு இருக்கிறோமே, இறைவனுக்கு நன்றி சொல்லி மறுபடியும் அவர் பாதம் சென்றடைகிறதுக்கு செய்த நன்றியை மறப்பவனுக்கு ஓய்வில்லையாம். இந்த அண்டாக்கான குண்டாக்கான அதை வாங்கினேன் கொடுக்கணவனுக்கு அந்த நன்றி இல்லை, இறைவன் செய்த பெருங்கருணை பேருக்கு அந்த நன்றியை மறந்தவனுக்கு என் நன்றி கொண்டார்க்கும் உய்வுண்டாம் உய்வில்லை, செய் நன்றி கொன்ற மகர்க்குன்னு அந்த வையாபுரி ஐயா அந்த பாடம் கொடுத்தாரு. அந்த ஒரு செய்தியை இந்த சபைக்கு வச்சேன் இப்போ. ஏன்னா நம்ம நன்றிங்கிறத பற்றி கொஞ்சம் ஆழமாக தெரிஞ்சுக்கலான்னு சொல்லிட்டு. அப்புறம் அதில் இன்னொரு விஷயம், உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம்
வள்ளல் பிரானுக்கு வாய் கோபுர வாசல் தெள்ளத் தெளிந்தாருக்கு ஜீவனே சிவம்னு திருமூலர் பெருந்தகை தெய்வம் வந்து சொல்லிட்டு போனாரு. அதில் நம்ம என்ன சொல்லுவோம், உள்ளம் பெருங்கோயில் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிறோம். அப்போ உள்ளம்னா எங்கே இருக்குதுங்கிறது நமக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு ரொம்ப குறைவு. அந்த மாதிரி கல்விகளும் இல்லை. அப்போ ரெண்டு உள்ளம் பெருங்கோயில்னு சொல்லிட்டாரு, அது எங்கே இருக்குதுன்னு பார்த்துருவோம். அப்போ ஊனுடம்பு ஆலயம்னா என்ன, அப்போ 2 கோயில் சொல்கிறாரா அப்படின்னு ஒரு கேள்வி வருது. அப்போ அவர் என்ன சொல்கிறாரு, உள்ளத்தில் அவங்கவுங்க உள்ளத்தில் இறைவன் வாழ்கின்றார் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி ஒரு உணர்வு செய்தி. சரி, ஊன் உடம்பு ஆலயம்னா நம்மளுக்கு ஊன் நாளில் செஞ்சது தானே உடம்பு ஆலயம்னா, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஊன்ல இருக்கிற உயிர்கள்லையும் அவர் இருக்கிறாராம். அப்போ அது ஆலயமாகவும் இருக்குது, கோவிலாகவும் இருக்குது. அந்த கருணையின் அடிப்படையில் நம்ம இந்த பாட்டை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேரறிஞர் வந்து பதிவு செஞ்சார். சரி, உள்ளம் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டால் நமக்கு வந்து படைப்பில் மாணிக்க வாசகர் சொன்னது புல்லாய் பூடாய் புழுவாய் கல்லாய் மரமாய் படிகணங்களாய் அப்படி நிறையா பிறப்பெடுத்து நம்ம வந்திருக்கிறோம். அப்படி வந்ததில் லட்சக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாடி இந்த உயிர்கள் மேன்மை அடைகிறதுக்காக புல்லாக இருந்தோம், பூடாக இருந்தோம், புழுவாக இருந்தோம், அப்படி அறிவு நிலையில் மேம்பட்டு வந்தோம். அதில் ஒன்றறிவு அதுவே, அது வந்து தொல்காப்பியத்தில் ஐயா பதிவு பண்ணுறாரு. 6 அறிவு மனுஷனுக்குன்னு எல்லாரும் சொல்லுவாங்க, அதுக்கு மேலேயும் அறிவு இருக்குது. ஒன்றறிவு அதுவே அவற்றோட உணர்வே அப்படின்னு சொல்கிறாரு. அது வந்து தொடு உணர்வு, டச்சிங் சென்ஸ், தொட்டாசினிங்கி கூட இருக்குது. அது ஓரறிவு உயிர். கொஞ்ச நாள் நம்ம வந்து பக்குவமாகி பல பிறவி எடுத்தும் கூட ஈரறிவு அதுவே அவற்றோட நாக்கே, நாவில் அந்த டச்சிங் சென்ஸும் டேஸ்டிங் சென்ஸும் அந்த அறிவும் நம்ம பெற்று கொஞ்ச நாள் வாழ்ந்து வந்தோம். அதுக்கப்புறம் 3 அறிவு அதுவே அவற்றோட மூக்கே, நுகரும் அறிவு நம்ம பெற்றுக்கிட்டோம். அந்த நுகரும் அறிவு ரொம்ப ஆழமானது, நுட்பமானது. நம்ம இங்கே இருந்தால் நமக்கு என்ன வாசம்னு தெரியாது. ஒரு மீன் துணியை பிளாஸ்டிக் பேப்பரில் கட்டி 5-6 சுற்று வச்சு பூனை வச்சிட்டோம்னா பூனை இப்போ வந்து கண்டுபிடிச்சிடும். அந்த ஸ்மெல்லிங் சென்ஸை அது ரொம்ப கவனமாக பயன்படுத்துறது நம்மக்கிட்ட இருக்குது. நம்ம அதில் கான்சன்ட்ரேஷன் பண்ணுறதில்ல, கவனம் செலுத்துறதில்ல. 3 அறிவு அதுவே அவற்றோடு மூக்கேன்னு சொன்னார். 4 அறிவு அதுவே அவற்றோடு விழியேன்னு சொன்னார், கண்ணு. இந்த கண்ணில் வந்து இந்த மாதிரி கேமராவை உலகத்தில் இது வரைக்கும் எந்த சயின்டிஸ்ட்டும் கண்டுபிடிச்சதில்லை. ஏன்னா இந்த கண்ணுக்கு வந்து படம் பிடிக்கிற லென்ஸும் உள்ளே வச்சுருக்காரு, அதை ரெக்கார்டிங் பண்ணுற இதுவும் வச்சுருக்காரு. அந்த ரெக்கார்டிங் அழியவே அழியாது. 25 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்ததுன்னா ஒரு ஓவியற்று கோட்டை படம் போட்டு காட்டிடுவார். இப்போ அந்த அளவுக்கு அந்த கேமராவில் நுட்பம் இருக்குது. அதுக்கு வந்து உள்ளேயும் வெளிச்சம் வேணும், வெளியும் வெளிச்சம் வேணும். 4 அறிவு அதுவே அவற்றோடு விழியே அப்படி சொல்லி வச்சாரு. 5 அறிவு அதுவே அவற்றோடு செவியே. செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம், அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை. அந்த இசைக்கு அசையும் பொருள் நிற்கவும் நின்ற பொருள் அசையும்ங்கிற அந்த இசைக்கு ஒரு பெரிய ஞானம் இருக்கு. அப்படி 5 அறிவு ரொம்ப போர் அடிக்குதா? ஏதாவது நுட்பமாக போகணும். அப்போ இதுக்கப்புறம் தான் அந்த உள்ளத்தை தொடர இடத்துல வர்றாரு. 6 அறிவு அதுவே அவற்றோடு மனமே. அப்போ மனம் எல்லாத்துக்குமே நமக்கு ஒரு பொருளாக காட்டியிருக்கிறாங்க, கண்ணு காது மூக்குன்னு. ஆனால் மனசை எங்கேயும் காட்டல. அப்போ மனசை எங்கேயும் காட்டலைன்னு சொன்னால் தொல்காப்பியர் 6 அறிவு அதுவே அவற்றோட மனமேன்னு விட்டுட்டு போயிட்டாரு. சித்தர்கள் ஞானிகள்லாம் அது சொன்னாங்க. உச்சிக்கு கீழடியோ உள்நாக்குக்கு மேலடியோ காதோர மத்துமத்தில் புருவ மத்தியில் 6 அறிவு அதுவே அவற்றோட மனமே. அப்போ ராமலிங்க சுவாமிகளும் பெரியவங்க எல்லாருமே திருச்சிற்றம்பலம் சொன்னாங்க புருவ மத்திக்கு. அதில் 6 அறிவு அதுவே அவற்றோட மனமே. அப்போ இந்த மனதில் வந்து நம்ம பயன்படுத்தக்கூடிய நுட்பம் வந்து மனிதர்களுக்கு மட்டுமே உண்டு.
அப்போ இந்த மனசை வந்து மனமே மாபெரும் சக்தி, மனம் ஒரு 1000 கணினி கூட சமம். அப்போ இந்த மனசுல கொஞ்சம் தூரம் நம்ம உட்கார்ந்து, மனசுல உட்கார்ந்தவனுக்கு பேர் தான் சுவாமி அப்படின்னு சொல்றாங்க. உடலும் மனமும் ஒன்றிணைந்து செயல்படுபவர்களுக்கு பேர் வந்து சுவாமின்னு சொல்றாங்க. சாதவங்கெல்லாம் போனப்ப ராம்சாமி போறா, குப்சாமி போறான்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஆற்றல் பெற்றவங்க சுவாமி போறாரு அப்படிம்பாங்க. ஆறறிவதுவே அவற்றோட மனமே. அந்த மனசுல இருந்து கொஞ்சம் தூரம் பயணம் பண்ணி நம்ம போனோம்னா புத்தின்னு ஒன்று வருதான். உனக்கு புத்தி இருக்காயா அப்படின்னு கேட்குறாங்க. மனத்துல இருந்து பயணம் பண்ணா புத்தி, புத்தியிலிருந்து கொஞ்சம் தூரம் பயணம் பண்ணா சித்தம் அப்படின்னு ஒன்று வருதான். அப்போ அந்த சித்தத்தை ஆட்கொண்டவங்க சித்தர்களும் அந்த ஞானத்தை பெற்றவங்களும் அவங்க வாழ்ந்து வர்றாங்க. சித்தத்திலேயே இருந்து கொஞ்சம் தூரம் பயணம் பண்ணோம்னா அகங்காரம்னு ஒன்று வருதான். யான் எனது என்பவரை அப்படின்னு சொல்லி அங்கே வராரு. அந்த அகங்காரத்தையும் தாண்டி கொஞ்சம் தூரம் பயணம் பண்ணி போனோம்னா உள்ளம் வருது. அந்த உள்ளத்தில் இறைவன் வாழ்கிறார். ஏன்னா அவர் சொன்ன பாட்டு கொஞ்சம் ஆழமாக இந்த தமிழ் சபையில் விளக்கம் படிச்சுக்கலான்னு வந்தது. அப்போ அந்த உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம்ங்கிறதுக்கு இந்த சின்ன விளக்கம். அதுக்கப்புறம் இப்போ நம்ம பார்த்தோம்னா நமக்கு எல்லாரும் உடல் எடுத்து நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இது வந்து மனசை பற்றினது, உள்ளத்தை பற்றினது, இதெல்லாம் போக நமக்கு உடலே 2. இந்த உடல் 2ன்னா என்னங்க, நம்ம ஒரு உடம்பு தானே இருக்கிறோம் அப்படின்னா ஈருடல் மகான் எல்லாம் இருக்காங்க. 2 உடம்பு என்னன்னா நமக்கு வந்து ஒரு உடம்பு பிராண உடம்பு, ஒரு உடம்பு இந்த ஊன் உடம்பு, பிசிக்கல் பாடின்னு சொல்றது. நமக்கு வந்து ஒரு பிராண இந்த மலையாளத்தில் ஒரு சொல்லுவாங்க, என்ற பிராணன் போயலடா எந்தடா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. என்னங்கய்யா, ஆவி போகிறது. அந்த பிராண உடம்பு வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம வந்து ஏதாவது ஒரு தவறுதலான கெட்ட விஷயத்துக்குள்ள நம்ம போயிட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லிச்சுன்னா அந்த பிராண உடம்பு அழுக்காகி அது வந்து இன்ஃபெக்ஷன் ஆகி வலியாயிருதாமா. அதனால தான் போய் குளிச்சுட்டு வர்றது, புனித நீர் ஆடுறது, இதெல்லாம் பண்ணால் கொஞ்சம் நம்ம ஃப்ரெஷ் ஆயிடுவோன்னு. அந்த பிராண உடம்பு அது ஒரு செய்தி. அந்த பிராண உடம்பு இந்த ஊன் உடம்புக்கு வந்து 7 சக்கரம். அந்த 7 சக்கரம் வந்து சகஸ்காரம், ஆக்ஞானம், விசுத்தி, அநாதகம், மணிப்பூரகம், சுவாதிஸ்தானம், மூலாதாரம்னு அது வந்து திருமூலர் வந்து முதல் பாட்டிலேயே 7 சக்கரத்தை பற்றி சொல்லுவார். அது ஒரு செய்தி. இதெல்லாம் வந்து இத்தனையும் இருந்து உலகத்தில் இம்சை தேர்றதில்லை, இம்சை வந்து தீர்றதே கிடையாது. தீராத இம்சையில் வாழ்ந்துருக்குறோம். வழக்கு இப்போ வந்து ஹைகோர்ட்டு, சுப்ரீம் கோர்ட்டை பற்றி எல்லாம் வழக்கறிஞர் சொன்னார். என்னதான் பிரச்சனை அப்படின்னு சொன்னால் திருவள்ளுவர் தான் அதுக்கு விட சொல்கிறாரு. இத்தனை பிரச்சனையில் மனுஷன் வாழ்கிறதுக்கு என்னையா பண்ணுறது அப்படின்னு சொன்னால் ஒரே ஒரு வழி தான். அந்த ஒரு வழி அருள் வழி. அருள் சேர்ந்த நெஞ்சினாருக்கு இல்லை, இருள் சேர்ந்த இன்னா உலக புகழ். இன்னான்னா இம்சை நிறைஞ்சது. இந்த இம்சை நிறைஞ்ச உலகத்துடைய எல்லா தொல்லைகளையும் தீக்கி நலம் வாழ்கிறதுக்கு அருள் சேர்ந்த நெஞ்சினாருக்கு இல்லை, இருள் சேர்ந்த இன்னா உலக புகழ்னு சொல்லி அந்த அருளை எப்படி பெறுவது அப்படின்னா அதுக்கு அதிகபட்ச ராமலிங்க சுவாமிகள் வந்து பதிவு பண்ணாரு. அருளாது அணுவும் அசைந்திடாது, அதனால் அருள் நலகம் பரவுக என்று அருளிய மெய்ச்சிவமே என்று சொல்லி அவர் சொன்னார். அப்புறம் அருள் பெற அருள் உற முயழுக என்று அருளிய சிவமேனர். அதை வந்து தொடர்ந்து நம்ம முயற்சி செய்யணும். அதுக்கு தான் இந்த மனம், புத்தி, சித்தம், இறைவன் வாழ்கிற இடமெல்லாம் சொல்லி நமக்கு படைப்பு. அருளை வந்து நம்ம பெறுவதற்கு முயற்சி செஞ்சு கொண்டே இருக்கும். அதனால் நம்ம வந்து அருள் பெறுவதற்கு எப்படின்னு சொல்லி பல விஷயங்களை சொல்கிறாங்க. அது இன்னொரு தடவை வாய்ப்பு இருந்தால் நம்ம சொல்லுவோம். இந்த செய்திகளை அன்பார்ந்து செவிமடுத்து எனக்கு வாய்ப்பளித்த அன்பு நெஞ்சங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். செந்தமிழே செங்கரும்பே செந்தமிழர் சீர்காக்கும் நந்தா விளக்கணைய நாயகியே, முந்தைய மொழிக்கெல்லாம் மூத்தவளே, மூவேந்தர் அன்பே, எழில் மகவே, எந்தம் உயிர்.
நம்மளுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் பூமி வந்து உருண்டைன்னு சொல்லிட்டு. இன்னைக்கு நான் சயின்ஸ் பேசுறதில்ல, அது தமிழ் ரிலேட்டடாக ஒரு செய்தி தான் சொல்ல வந்திருக்கேங்க. நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம என்ன சொல்லி கொடுக்குறோம், பூமி வந்து உருண்டையாக இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கோம். அதை யார் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா, சயின்ஸ் படித்த நம்ம எல்லாத்துக்கும் தெரியும், கலீலியோன்னு சொல்லி. அதை அவர் சொல்லி எத்தனை வருஷம் இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஒரு 400-500 வருஷம் இருக்குங்களா? அப்போ அவர் கண்டுபிடிச்சாருன்னா, நம்ம ஆதி தமிழர் பெருமாளோட தசாவதாரத்தில் வராக மூர்த்தியாக இருக்கும்போது அந்த மூக்கில் வந்து அந்த பூமியை தூக்கிட்டு போகிறது, அப்போ அந்த வடிவம் வந்து உருண்டைன்னு சொன்னாங்க. அப்ப நம்ம ஆதி தமிழர் வந்து முதல்லையே, அதாவது முருகன் தான் வந்து உலகத்தை சுத்தினாருன்னு சொன்னா, ஆனா அதுக்கப்புறம் நம்ம ஆதி தமிழர்களும் வந்து பூமி உருண்டைன்னு சொல்லி பல்லாயிரம் வருஷங்களுக்கு முன்னாடியே அவங்க கண்டுபிடிச்சிருக்கிறது ஒரு ஆச்சரியமான செய்தி. இன்னொன்னு, நிக்கோலஸ் கோபர்னிக்கஸ் அப்படிங்கிறவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அவர் தான் சூரிய குடும்பத்தை வந்து கண்டுபிடிச்சதாகவும் சூரியன் மையத்துல அதை சுத்தி எல்லா கிரகங்களும் இருக்குன்னு சொன்னது அவரு சொன்னதும் ஒரு 500 வருஷம்னு வச்சுக்கோங்களேன். ஆனா இன்னைக்கு 10,000 வருஷம் 5,000 வருஷம் சொல்லி வருடங்களுக்கு முன்னாடி இருக்கிற சிவன் கோயில்ல நவகிரகத்தை பார்த்தீங்கன்னா தெரியும், சிவன் தான் சூரியன் தான் மையத்திலையும் அதை சுத்தி நவகிரகங்கள் இருக்கிற ஒரு செய்தியை பல்லாயிரம் வருடங்களுக்கு முன்னரே விஞ்ஞானிகள் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து கண்டுபிடிச்சது நம்ம ஆதி தமிழர் தான் சொல்லுவாங்க. அடுத்தது தமிழ் நூல் காக்கை பாடினியம் கணக்கதிகாரம் சொல்லிட்டு அதுல வந்து சூத்திரங்களை வந்து எப்படி கவிநயத்தோட சொல்லி வச்சிருக்காங்க அப்படின்னா, மிக அழகாக அந்த நூல்ல சொல்லியிருப்பாங்க. விட்ட தரை கொண்டு வட்ட தரை தாக்கின் சட்டென தெரியும் தரை. இன்னைக்கு நம்ம ஒரு ஃபார்முலாவை ஒரு சூத்திரத்தை மனப்பாடம் பண்றதுக்கு இவ்வளோ கஷ்டப்படுற நேரத்துல கவிநயத்தோட அவ்வளோ அழகா சொல்லியிருக்காங்க. விட்ட தரை, விட்ட அறை அப்படின்னா பாதின்னு சொல்லுவாங்க. அந்த விட்டத்தோட பாதியையும் வட்டத்தின், அதாவது சர்க்கம்ஃபரன்ஸ் சொல்லுவாங்க, அதையும் தாக்கின்னா ரெண்டையும் பெருக்குனா சட்டென தெரியும் தரை. அதாவது ஏரியா சீக்கிரம் தெரிஞ்சிருன்னு சொல்லி கணக்கை அவ்வளவு எளிதாக புரிந்து கொள்ளும் வகையில் நம் ஆதி தமிழர் வந்து சொல்லியிருக்காங்க. இன்னொரு செய்தி என்னன்னா, இன்றைய குழந்தைகளுக்கும் குழந்தையை வழிநடத்தி கொண்டிருக்கும் நம் பெரியோர்களுக்கும் ஒரு சின்ன செய்தி நாலடியார்ல அழகாக சொல்லியிருக்காங்க. என்ன செய்தினா, நெருப்பழல் சேர்ந்த கால் நெய் போல் வதுவும் எரிப்பச் சுட்டு எவ்வனோய் ஆக்கும் பரப்ப கொடுவினையர் ஆகுவர் கோடாரும் கோடி கடுவினையர் ஆகியார் சார்ந்து. என்ன அப்படின்னா, நெய்யை நாம் உணவில் சேர்த்து சாப்பிடும் பொழுது நமக்கு மனமும் ருசியும் சத்தும் தரும். ஆனா அதே நெய்யை நாம் நெருப்பில் போடும் பொழுது அது சுட்டு நம்ம உடம்பை புண்ணாக்கி விடும். அதோட விளக்கம் என்ன அப்படின்னா, நாம் நல்லவர்களாக இருந்தால் மட்டும் பத்தாது, நாம் நல்லவர்களோடு சேர்ந்தால் அவர்களும் பயன்பெறுவார்கள், நம்மளும் பயன்பெறுவோம், நெய்யை உணவில் சேர்ப்பது போல. ஆனால் நாம் தீயவர்களோடு சேரும் பொழுது நெய் எப்படி தீயில் இட்டு சூடுபட்டு புண்ணாக்குகிறதோ, சேருபவர்களுக்கும் கேடு மற்றவர்களுக்கும் கேடு என்பதைத்தான் நாலடியார் வரிகளில் அழகாக சொல்லியிருக்காங்க. நாம் பெற்றோர்களாகிய நாம் குழந்தைகள் நல்லவர்களோடு சேர்கிறார்களா நம் பிள்ளைகள் என்று கண்காணிக்க வேண்டும். தீயவர்களோடு சேருகிறார்களா என்று நாம் கண்டித்து சேரக்கூடாதுன்னு சொல்லி கண்டித்து வளர்க்க வேண்டும். நம் குழந்தைகளை நாம் கண்டித்தும் கண்காணித்தும் வளர்த்தால் மட்டுமே அவர்கள் எதிர்காலத்தில் ஒரு சிறந்த மாமனிதர்களாக ஆகுவார்கள் என்ற நாலடியாரின் வரிகளை தொட்டு நான் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நம்முடைய அருமை நண்பர் ஜீவா அவர்கள் கவிதை மழை பொழிந்துவிட்டு, நாமும் இவரை போல் கவிதைகளை பார்க்காம படிக்க வேணும் என்ற ஒரு மனதில் ஒரு நம்பிக்கை வந்திருக்கிறது. நான் சொல்லும் சில நேரங்கள் தவறு வரலாம், சில நேரம் சிந்திக்க வேண்டும். இருந்தால் தப்பு இருந்தால் இல்லை, பார்க்கும் படி நினைத்தேன்.
நம்முடைய ஜீவா சொன்னது போல் பார்க்காம படிக்கணும்னு நினைக்கிறேன், முயற்சி செய்கிறேன். அதில் தவறு. கவிதையின் தலைப்பு வாழ்வை உயர்த்தும் சிறகுகள். முயற்சியின் தொடக்கம் தோல்வி என்றால் விடாமுயற்சியின் சொல்லுங்களா? ஹலோ. கவிதையின் தலைப்பு வாழ்வை உயர்த்தும் சிறகுகள். முயற்சியின் தொடக்கம் தோல்வி என்றால் விடாமுயற்சியின் முடிவு வெற்றியின் ஆரம்பம். வெற்றியின் ஆரம்பம். பயமும் தயக்கமும் நம்மிடம் இல்லை என்றால் செயலும் பார்வையும் ஒரே நெருக்கடியில் செல்லும். ஊக்கமும் திறமையும் உள்ளத்தில் வேறானால் சாதிக்கும் சக்திகள் ஆளுச்சம் வளரும். நிதானம் எளிமையும் இரு கண்களானால் என்னாலும் வாழ்க்கை சிக்கலாக வராது. எதிர்கால லட்சியத்தை வலுவாக கொண்ட முயற்சி, அதை செய்து முடிக்கும் மன உறுதி தானாக வரும். சிந்தித்து செயலிடும் ஆற்றலை உறுதி செய், அதுவே மிகச்சிறந்த நம்பிக்கை. பொறுமையும் மௌனமும் பகைமை விழும் ஆயுதம். தேவையான நேரங்களில் கடைபிடிக்க முயற்சி. தோல்வி நிரந்தரமல்ல, காரணத்தை தேடாதே, வெற்றி காரணங்களை கண்டறிய முயற்சி. உயர்வு மூச்சு என்றால் இலக்கை சுவாசம் செய். அஞ்சாமை தடம் வைத்து ஆற்றும் தண்ணி பதிவிடு. சில படிப்பினைகள் உள்ளத்தில் வலிதலாம், அதை வலிமை கொண்டு அனுபவம் மாற்றிவிடு. நன்றி, வணக்கம்.